ஆண்டவரே, இந்த நல்ல நேரத்துக்காய் உம்மை துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், உம்மை கனப்படுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஆராதிக்கத்தக்கதான கர்த்தாவே தகுதி எங்களிடத்திலே இல்லை. கோடிக்கணக்கான பரிசுத்தவான்கள் பரலோக ராஜ்யத்தில் உம்மை ஆராதிக்கிறார்கள். ஆண்டவரே, எத்தனையோ தேவதூதர்கள், விதவிதமான தேவதூதர்கள் உம்மை ஆராதிக்கிறார்கள். ஆனாலும் நாங்கள் ஆராதிக்க வேண்டும் என்று சொல்லி எங்களை வேறு பிரித்து ரட்சித்து ராஜா, எங்கள் பாவங்களை மன்னித்து எங்களை நீதிமானாக்கி ராஜா, இந்த உலகத்திலே கர்த்தாவே உம்மையே நாங்கள் ஆராதித்து துதித்து தொழுது கொள்ள வேண்டும் என்று சொல்லி எங்களை நீர் ரட்சித்தீர் அல்லவா ராஜா. அந்த ஆராதனையை நாங்கள் அசடை செய்யாதபடிக்கு ராஜா, பயத்தோடு பக்தியோடு கர்த்தாவே நீ சொன்னீரே, நான் பட்சிக்கிற அக்னியா இருக்கிறேன் என்று சொன்னீரே, பயபக்தியோடு என்னை ஆராதிக்க வேண்டும் என்று சொன்னீரே கர்த்தாவே. உம்மை ஆராதிக்கத்தக்கதாக கர்த்தாவே ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. தகுதியற்றவர்களா நாங்கள் இருக்கிறோம் ஆண்டவரே. உம்மை ஆராதித்து உம்மை அறிந்து உம்மை தெரிந்து கொண்டிருந்தால் ஆண்டவரே, உமக்காகவே எங்களுடைய ஆவி ஆத்மா சரீரத்தை கொடுத்திருப்போம் அல்லவா ராஜா. ஆண்டவரே, உம்மை சரியானபடிக்கு புரிந்து கொள்ளாதபடிக்கு, சரியானபடிக்கு உம்மை பின்பற்ற முடியாதபடிக்கு ராஜா, செத்த பிணங்களாய் நாங்கள் காணப்படுகிறோம் அல்லவா கர்த்தாவே. உம்மை ஆராதிக்க உம்முடைய பிள்ளைகளை தகுதிப்படுத்தும் ஆண்டவரே. அடியார்கள் நாங்கள் காத்திருக்கிறோம் ஐயா. இந்த ஆராதனைக்கு வந்த என்னையும் எங்களையும் வரப்போகிற அத்தனை பிள்ளைகளையும் ஆண்டவரே நீர் ஆயத்தப்படுத்தும் ஆண்டவரே. நீதிமான் விசுவாசத்தினாலே பிழைப்பான் என்று சொன்னீரே ராஜா. அவன் பின்வாங்கி போகிறதுண்டானால் என் ஆத்துமா அவன் மீதிலே பிரியமா இருக்காது என்று சொன்னீரே ராஜா. மரத்தினாலே கனிகளினாலே அந்த மரத்தின் குணங்களை அறிந்து கொள்ளுங்கள் என்று சொன்னீரே ராஜா. ஆமா ஆண்டவரே, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும் அல்லவா கர்த்தாவே. ஆண்டவரே, கெட்ட மரம் ஆண்டவரே பூச்சியான மரங்கு பழங்களை கொடுக்கும் அல்லவா, கசப்பான கனிகளை கொடுக்கும் அல்லவா கர்த்தாவே. ஆண்டவரே, அநேக மரங்கள் ஆண்டவரே இலைகள் இருந்த போதிலும் ஆண்டவரே ஆண்டவரே கனிகள் இல்லாமல் காணப்படும் அல்லவா கர்த்தாவே. தேவனே, நீர் உதவி செய்யும் ராஜா. கனியற்ற மரமா நாங்கள் இருக்காதபடிக்கு ராஜா, கசப்பின் கனியா நாங்கள் இருக்காதபடிக்கு ராஜா, ஆண்டவரே பூச்செடித்த பழங்களாய் நாங்கள் இருக்காதபடிக்கு ராஜா, நல்ல கனிகள் என்று சொன்னீரே. ஆவியின் கனிகளோ 9 என்று சொன்னீரே ராஜா. அந்த ஆவியின் கனிகளே ராஜா, பரிசுத்தத்தையும் விசுவாசத்தையும் அன்பையும் கீழ்ப்படுதலையும் ஜெபத்தையும் ஆண்டவரே நல் மனசாட்சி என்ற கனிகளை நாங்கள் வைத்துக்கொண்டு உமக்கு சபைக்கு அநேக ஆத்துமாங்களுக்கு நாங்கள் கனி கொடுக்கிற பிள்ளைகளா எங்களை மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. கனி இல்லாமல் போகும் பொழுது ராஜா தேவ கோபாக்கினே வரும் அல்லவா ராஜா. கனி இல்லாமல் ஏமாற்றி கொண்டிருந்த அந்த மரத்தை பார்த்து நீ சபித்தீர் அல்லவா. இனி உன்னிடத்திலே கனி இல்லாமல் போகட்டும் என்று சொன்னீரே ராஜா. அப்படிப்பட்ட விசுவாசிகளா, அப்பேற்பட்ட பிள்ளைகளாய் நாங்கள் இருக்காதபடிக்கு ராஜா கனிகளுக்கு கொடுக்க வேண்டும் அப்பா. நீ விரும்புகிற கனி முதலாவது பரிசுத்த கனி அப்பா. ஆண்டவரே, நீ விரும்புகிற கனி முதல்ல பரிசுத்தமான கனி அப்பா, விசுவாசத்தின் கனி அப்பா, அன்பின் கனி அப்பா, ஆண்டவரே ஜெபத்தின் கனி அப்பா, ஆண்டவரே உமக்கு சாட்சியாய் நிற்கிற கனி அப்பா. இந்த கனிகள் இல்லை என்று சொன்னால் ஆண்டவரே உம்மோடு நாங்கள் ஐக்கியமா இல்லை அப்பா. எப்படியாவது நீர் உதவி செய்யும் ஆண்டவரே. ஒவ்வொரு பிள்ளைகளையுமாக நீர் ஆசீர்வதியும். பேசக்கூடிய தாசன் நம்முடைய கரத்திலே வைத்திருக்கிறேன் ஐயா. நீர் தாமே பலப்படுத்தி நிற்க வைத்துக் கொண்டு வருகிறீரே கர்த்தாவே. இதுவரைக்குமாக இனிமேலும் ஆண்டவரே நீர் அவரோடு இருந்து கர்த்தாவே, மாம்சமாய் ரத்தமா சரீரமா ஆவியா நரம்புகளா இருந்து கர்த்தாவே உபயோகப்படுத்திக் கொள்ளும் ஆண்டவரே. உபயோகப்படாத பாத்திரம் அல்ல, உபயோகப்படுகிற பாத்திரமா மாற்றிக்கொள்ளும் ஆண்டவரே. எங்களோடு தொடக்கமும் முடிவு நீராயிருந்து வழி நடத்த வேண்டும் என்று இயேசுவின் நல்ல நாமத்தினாலே கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமீன். இந்த ನಾಳಿಲೆ ನಮ್ಮ ಯಾರನ್ನು ಕೂಟಿ ಸೇರ್ತಬಡಿಯಾಲೆ ಆண்டவரை ಸ್ತೋತ್ರಿக்கிறேன். ಈ ದಿವಸ ನಮ್ಮನ್ನು ಸೇರಿಸಿದ್ದಕ್ಕಾಗಿ ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. ಆರಾಧನೆ ಎಂಬುದು ದೇವனால் ನೇಮಿக்கப்பட்டிருக்கிற ஒரு ஆராதனை. ಆರಾಧನೆ ಎನ್ನುವುದು ದೇವರಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಟ್ಟಿರುವ ಕಾರ್ಯ. எப்பொழுது தேவனால் ನೇಮಿக்கப்படுகிறதோ நாம் பயபக்தியோடு இருக்க வேண்டும். ಯಾವಾಗ ದೇವರಿಂದ ನೇಮಿಸಲ್ಪಡುತ್ತದೋ ನಾವು ಮೊದಲ ಆರಾಧನೆಗೆ பயபக்தி செலுத்த வேண்டும். ಮೊದಲು ಆರಾಧನೆಗೆ பயபக்தி ಸಲ್ಲಿಸಬೇಕು. யாரும் அசைக்க முடியாத ராஜ்யத்தை பெற போகிற நாம்
ಯಾರು ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವಂತಹ ನಾವು பயபக்தியோடு ஆராதிக்க வேண்டும் என்று சொல்கிறார். ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಆರಾಧಿಸಬೇಕೆಂದು ಹೇಳುತ್ತಾರೆ. எல்லா வான மண்டலத்துக்கும் மேலாக இருக்கிற தேசத்துக்குள்ள நான் போகிறோம். ಎಲ್ಲ ಆಕಾಶ ಮಂಡಲ ಮೇಲಿರುವ அசைக்க முடியாத ராஜ்யத்துக்குள்ள போகிறபடியாலே ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯಕ್ಕೆ ಹೋಗುವರಾಗಿರುವುದರಿಂದ உங்களுடைய ஆராதனை எப்படி இருக்க வேண்டுமா? ನಿಮ್ಮ ಆರಾಧಿಸುವೆ ಯಾಗಿರಬೇಕು? பயபக்தியோடு ஆவியோடு ஆராதிக்க வேண்டும். ಭಯ ಭಕ್ತಿ ಎಂಬ ಆತ್ಮದ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆರಾಧಿಸಬೇಕು. இல்லாவிட்டா ಇಲ್ಲದಿದ್ದರೆ தேவன் வைத்திருக்கிற அந்த இடத்துக்கு நீ போக முடியாது. ದೇವರಿಟ್ಟಿರುವ ಆ ಸ್ಥಳಕ್ಕೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ಇರಬೇಕು. ஒரு சின்ன ஜெபம் செய்யலாம். ಒಂದು ಚಿಕ್ಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡೋಣ. ஆண்டவரே, என்னை கூப்பிட்டு கொண்டு வந்திருக்கிறேன். ದೇವರೇ, ನನ್ನನ್ನು ಕರೆ ತಂದಿದ್ದೀರಪ್ಪ. என் வாழ்க்கையில சில தடைகளோடு இருக்கிறது. ನನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಕೆಲವು ತಡೆಗಳಿದ್ದೇವಪ್ಪ. அநேக ஜபங்கள் எனக்கு பதில் இல்லை. ಅನೇಕ ಪ್ರಾರ್ಥನೆಗಳಿಗೆ ಉತ್ತರವೇ ಇಲ್ಲಪ್ಪ. சில ஆசீர்வாதங்களும் எனக்கு இல்லை. ಕೆಲವು ಆಶೀರ್ವಾದಗಳು ನನಗೆ ಬರಲಿಲ್ಲವಪ್ಪ. எப்படியாச்சும் எனக்கு தகுதிப்படுத்து. ಯಾಗಾದ್ರೂ ನನ್ನನ್ನು ಸಿದ್ಧ ಮಾಡಿಯಪ್ಪ. உங்களோட ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் அவருக்கு அர்ப்பணிங்க. ನಿಮ್ಮ ಆತ್ಮ ಪ್ರಾಣ ಶರೀರವನ್ನು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಅರ್ಪಣೆ ಮಾಡಿ உன் தடை செருளை மாற்றி விடுவா. ನಿಮ್ಮ ತಡೆ ಗೋಡೆಗಳನ್ನು ಮಾರ್ಪಡಿಸುತ್ತಾರೆ. கிருபையும் மகத்துவமான ஜீவனுடைய பிதாவை உமது பிள்ளைகள் மேலும் உடைய கிருபையை காட்டும். இந்த இடத்துலேருந்து ஒருவராக்கில் வறுமை போகாதபடிக்கு நீ தொட வேண்டும். குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், மன உருக்கமுடைய தேவன் எப்படியாவது அதை சரிப்படுத்தி தகுதிப்படுத்தி ஆசிர்வதி. பலவிதமான கவலைகள், பலவிதமான தோல்விகள், பிரச்சனையோடு நிற்கிறார்களே சுவாமி, உமது பிள்ளைகள் சந்தோஷமாக பலமாக இருக்க வேண்டிய இந்த உலகத்தில் மரியாத மக்கள் மத்தியில் சாட்சியாக நிறுத்தும் அப்பா. ஆசீர்வதியும் இயேசுவின் நாமத்தால் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென். அநேக பேர் ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்கிறோம். ಅನೇಕ ಜನ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. கொஞ்ச நாள் எழுந்துடுவோம். ಸ್ವಲ್ಪ ದಿವಸದಲ್ಲಿ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಡುತ್ತೇವೆ. சில பேர் ஆசீர்வாதம் பெறாமலே தவிக்கிறார்கள். ಕೆಲವರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳದೆ ಒತ್ತಾಡುತ್ತಾರೆ. இந்த ரெண்டுக்கும் கர்த்தர் பேசுவார் அல்லவா? ಇದು ಎರಡಕ್ಕೂ ದೇವರು ಹೇಳುತ್ತಾರಲ್ಲವಾ? ஆதியாக புஸ்தகம் 2:8-9 வார்த்தை பாருங்க. ಆದಿಕಾಂಡ ಪುಸ್ತಕ 2ನೇ ಅಧ್ಯಾಯ 8-9 ವಚನವನ್ನು ಓದಿರಿ. ಆದಿಕಾಂಡ 8ನೇ ಅಧ್ಯಾಯ 2. ಆಗ ಮನುಷ್ಯನು ಬದುಕುವ ಪ್ರಾಣಿಯಾದನು. ಇದಲ್ಲದೆ ಯೆಹೋವ ದೇವರು ಮೂಡನ ದಿಕ್ಕಿನಲ್ಲಿರುವ ಯೋರ್ದಾನ್ ಸೀಮೆಯಲ್ಲಿ ಒಂದು ಉದ್ಯಾನವನವನ್ನು ಮಾಡಿ ತಾನು ರೂಪಿಸಿದ ಮನುಷ್ಯನನ್ನು ಅದರಲ್ಲಿ ಇರಿಸಿದನು. ஆமென். தேவனாகிய கர்த்தர் மனுஷனை பூமியின் மண்ணினாலே உருவாக்கி ஜீவ சுவாசத்தை அவன் நாசிலே ஊதினார். மனுஷன் ஜீவாத்துமானான். தேவனாகிய கர்த்தர் கிழக்கே ஏதோம் என்னும் ஒரு தோட்டத்தை உண்டாக்கி தாம் உருவாக்கின மனுஷனை அதிலே வைத்தார். ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனோட ஆசீர்வாதத்தை எப்படியெல்லாம் எழுந்து போறார்கள் பாருங்க. ದೇವರ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೇಗೆ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತಾರೆ. நீங்கள் எழுந்து போகிறீர்களோ எழுக்க போகிறீர்களோ அது நீங்கள் நிதானிக்க வேண்டும். ನೀವು ಕಳೆದುಕೊಂಡಿದ್ದೀರೋ ಕಳೆದುಕೊಳ್ಳಲು தேவன் எப்பொழுதும் ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ದೇವರು ಯಾವಾಗಲೂ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿದ್ದಾನೆ. சாபத்தையும் கோபத்தையும் உண்டாக்குறவர் அல்ல. ಶಾಪ ಕೋಪಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡುವವರಲ್ಲ. நாம் தான் ஆசீர்வாதத்தை எழுந்து போறோம். ನಾವೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೇವೆ. சில பேர் ஆசீர்வாதத்தை பெறாமல் எத்தனை வருஷம் ஆனாலும் விழுந்து கிடக்கிறோம். ಕೆಲವರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದದೆ ಎಷ್ಟು ವರ್ಷವಾದರೂ ಹಾಗೆ ಇರುತ್ತೇವೆ. தேவனுடைய கரம் மட்டும் நீட்டிக்கொண்டே இருக்கிறார். ದೇವರ ಕೈ ಯಾವಾಗಲೂ ಚಾಚಿಕೊಂಡೇ ಇರುತ್ತದೆ. பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று தான் ನೀವು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕೆಂದೇ. பெற்றுக்கொள்கிறது சாதாரணமான காரியம் அல்ல. ಹೊಂದಿಕೊಳ್ಳುವುದು ಸಾಧಾರಣವಾದ ಕಾರ್ಯವಲ್ಲ. அதை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ಕಾಯ್ದುಕೊಳ್ಳಬೇಕು. அநேக பேர் வரங்களை பெற்றார்கள் இந்த உலகத்தில். ಲೋಕದಲ್ಲಿ ಅನೇಕರು ವರಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಂಡರು. ஆனா கொஞ்ச நாள் எழுந்தார்கள். ಸ್ವಲ್ಪ ದಿವಸಗಳ ಮೇಲೆ ಕಳೆದುಕೊಂಡು ಬಿಟ್ಟರು. சோர்வடைஞ்சு போய்வார்கள். ಸೋಲು ಉಂಡು ಹೋಗಿಬಿಟ್ಟರು. எனக்கு தெரிய ஒரு மனுஷன் இருந்தார். ಅವರಿಗೆ ತಿಳಿದ ಒಂದು ಮನುಷ್ಯರಿದ್ದರು. அவர் பலிப்பீடத்தில் வந்து உட்கார்ந்த உடனே ಅವರು ಬಲಿಪೀಠಕ್ಕೆ ಬಂದು ಕುಳಿತುಕೊಂಡ ತಕ್ಷಣ ஒரு மனுஷனை யாரையாவது எழுப்பி
ಒಂದು ಮನುಷ್ಯನನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ, நீ எப்போ பிறந்த, ನೀನು ಯಾವಾಗ ಹುಟ್ಟಿದೆ, எந்த கிழமையில பிறந்த, ಯಾವ ದಿವಸದಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದೆ, எப்போ சாவற, ಯಾವಾಗ எவ்வளவு ಸಾಯುತ್ತೆ, மணிக்கு சாவற, ಎಷ್ಟು ಗಂಟೆಗೆ அப்பேற்பட்ட ಸಾಯುತ್ತೆ, வெளிப்பாடு வர இருந்தா. ಆ ರೀತಿ ಪ್ರಕಟಣೆ ಕೊಡುವವರಾಗಿದ್ದರು. அவர் வந்த உடனே ஜனம் குமியும். ಅವರು ಬರುವರ ಎಂದರೆ ಜನ ತುಂಬುತ್ತಿದ್ದರು. யாராவது பிரசங்கம் செய்து அவர் எப்ப பேசுவார் என்று ஜனங்கள் அவளோடு குமிவார்கள். ಅವರು ಯಾವಾಗ ಮಾತಾಡುತ್ತಾರೆ ಎಂದು ಜನಗಳು ಹಾಗೆ ತುಂಬಿ ಕೇಳುತ್ತಿದ್ದರು. ஒரு நாள் இப்படித்தான் எல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கும் போது ಒಂದು ದಿವಸ ಹಾಗೆ ಎಲ್ಲ ಬಲಿಪೀಠಕ್ಕೆ ಬಂದು அவருக்கு வரவேற்பு கொடுத்தார்கள். ಅವರನ್ನು ಬರುವಿಕೆ ಮಾಡಿಕೊಂಡು அவர் வந்து உட்கார்ந்துட்டு ಅವರು ಕುಳಿತುಕೊಂಡು எல்லா ஊழியக்காரையும் ஒரு பார்வையிட்டு பார்த்துட்டு ಎಲ್ಲ ಸೇವಕರನ್ನು ಹಾಗೆ ದೃಷ್ಟಿಸಿ ನೋಡಿ, இவனுங்கெல்லாம் மகா பெரிய ஊழியக்காரங்களா, ಇವರೆಲ್ಲ ಮಹಾ ದೊಡ್ಡ ಸೇವಕರ, என்னை போல ஒரு வர உடையவரா இருக்க வேண்டுமே, ನನ್ನ ರೀತಿಯಲ್ಲಿ ವರ ಹೊಂದಿದವರು, எனக்காக பாரு இவ்வளவு ஜனம் வந்திருக்கிறது, ನನಗಾಗಿ ಎಷ್ಟು ಜನ ಬಂದಿದ್ದಾರೆ, இப்படி யோசித்துக் கொண்டே இருந்தார்களா. ಹೀಗೆ ಯೋಚಿಸುತ್ತಲೇ ಇರುತ್ತಿದ್ದನು. திடீரென்று இவர் பாட்டு வந்துச்சான் பேசுறதுக்கு, ಇವರ ಭಾಗ ಬಂದಿತ್ತು ಮಾತಾಡುವುದಕ್ಕೆ. அவர் எழுந்து பலானூர் பேசுறார் என்று பார்த்தா ಅವರು ಇಂತಹ ವ್ಯಕ್ತಿ ಮಾತಾಡುತ್ತಾನೆಂದು ನೋಡಿದರೆ ஏதரிக்கவே இல்லை, ಅವರು ಹೇಳಲೇ ಇಲ್ಲ, அப்படியே சுஸ்தா வந்துட்டு இருக்கிறார். ಹಾಗೆ ಬಳಲಿ ಕುಳಿತುಕೊಂಡು ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவனிடத்தை விளையாடக்கூடாது, ದೇವರ ಹತ್ತಿರ ತಮಾಷೆ ಆಡಬಾರದು. சோர் படிஞ்சு சேர் மேலிருந்து கீழே வந்துட்டாராம். ಸೋತು ಹೋಗಿ ಚೇರಿನಿಂದ ಕೆಳಗಡೆ ಬಿದ್ದು ಬಿಟ್ಟರಂತೆ. ஜீவன் எழுந்தது போல ஆகிவிட்டு எல்லாம் நிசக்தி ஆயிட்டாராம். ಜೀವ ಕಳೆದುಕೊಂಡ ರೀತಿಯಲ್ಲಿ ನಿಶ್ಶಕ್ತಿ ಆಗಿಬಿಟ್ಟರಂತೆ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? தேவன் கொடுத்தா, ದೇವರು ಕೊಟ್ಟರು, அதை பெருமையில உபயோகப்படுத்த ஆரம்பித்தா, ಅದು ಎಮ್ಮೆ ಜೊತೆಯಲ್ಲಿ ಉಪಯೋಗ ಮಾಡಲು ಆರಂಭಿಸಿದರು. உனக்கும் கர்த்தர் சில தாளந்து கொடுக்கிறார், ನಿಮಗೂ ಕೆಲವು ತಾಲಂತು, பிரசங்கிக்கிற தாளத்தை கொடுக்கிறார், பாடுகிற தாளந்து கொடுக்கிறார், பெருமையில நீ விழுந்துட்டு வசிக்கிறோம். ಪ್ರಸಂಗಿಸುವುದು ಆಡುವುದು ಗಿಫ್ಟ್ ಕೊಡುವಾಗ ಎಮ್ಮೆಯಿಂದ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತೀರ. அவன் அதுல தான் விழுந்தான், ಅವನು ಅದರಿಂದಲೇ ಬಿದ್ದು ಹೋದನು. அவனை போலவே இருங்க. ಅವನ ರೀತಿಯಲ್ಲಿ எத்தனையோ கிலோமீட்டர் நீளத்தில் அக்கினி குண்டங்களில் ஆடி பாடி பரவசமாகி தேவனை பரவசமாக்குவாராம். ಅಗ್ನಿ ಕುಂಡದಲ್ಲಿ ನಿಂತು ದೇವರನ್ನು ಪರವಶ ಮಾಡುತ್ತಿದ್ದಂತೆ ಆಡಿ ಕೊಂಡಾಡಿ. ಆದರೂ எல்லாம் தூதர காட்டில நான் தானே ஆண்டவருக்கு அடுத்து நானு, ದೇವರ ನಂತರ ನಾನೇ ಎಂಬುದಾಗಿ ನೆನೆಸಿದನು. வேதம் சொல்லுது, ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, பாதாளத்தில் விழுந்து போனானாம், ಪಾತಾಳಕ್ಕೆ ಬಿದ್ದು ಹೋದನು. அந்த ஆவி இந்த உலகத்துல, ಆ ಆತ್ಮ ಈ ಲೋಕದಲ್ಲಿ சபைகளில் உலாவுகிறது. ಸಭೆ ಮಧ್ಯದಲ್ಲಿ தேவனை காட்டுகிற ஒரு காட்சி உங்களுக்கு சொல்லிக் கொண்டு வருகிறேன். ದೇವರು ತೋರಿಸಿದ ದೃಶ್ಯ ಇಟ್ಟು ಹೇಳುತ್ತಿದ್ದೇವೆ. தேவனே அந்த ஆவி விலாவிக் கொண்டு, ಆ ಆತ್ಮ ನಡೆದಾಡುತ್ತಾ ஏதோ ஒரு சின்ன தாளந்து கொடுத்திருப்பாரு, 4 ஆனா 8 ஆனா அவ்வளவுதான், ಏನೋ ಒಂದು 4 ಆಣೆ 8 ಆಣೆ ಒಂದು ಚಿಕ್ಕ அதுக்குள்ள ஒரு பெருமை வரும்போது ಅದರಲ್ಲಿ ಒಂದು ಹೆಮ್ಮೆ ಬರುವಾಗ அந்த ஆவியவனோடு கிரியை செய்து ಆ ಆತ್ಮ ನಿಮ್ಮ ಜೊತೆಯಲ್ಲಿ ಕ್ರಿಯೆ ಮಾಡಿ தேவனாலே நிராகரிக்கப்படுவாய். ದೇವರಿಂದ ನಿರಾಕರಿಸಲ್ಪಡುತ್ತೇವೆ. எவ்வளோ வரங்களை கொடுத்தாலும் கிருபை கொடுத்து உலகத்தில் ஆசிர்வதித்தாரோ என்ன நினைக்க வேண்டும், நான் ஒரு புடி மண். ಎಷ್ಟು ಕೃಪೆ ವರಗಳಿಂದ ಆಶೀರ್ವದಿಸರು ನಾನು ಒಂದು ಮಣ್ಣೆಂದು ನೆನೆಸಬೇಕು. தினகரகிட்ட கூட பல சோதனைகள் போக ஆரம்பித்தார, ದಿನಗರ ಇತರ ಅನೇಕ ಶೋಧನೆಗಳು ಹೋಗಲು ಆರಂಭಿಸಿತು. ಆದರೂ அவருடைய சரீரத்தில் 40 வருஷம் வியாதி, ಅವರ ಶರೀರದಲ್ಲಿ 40 ವರ್ಷ ಕಾಯಿಲೆ. ಯಾಕೆ? அவர் கொடுத்த வரங்கள் அவருக்காகத்தான் உபயோகப்படுத்த வேண்டும். அவர் தேவர் ಕೊಟ್ಟ வரಗಳನ್ನು உனக்காக உபயோகப்படுத்திக் கொள்ளக்கூடாது, ಅದು ನಮಗಾಗಿ ಉಪಯೋಗ ಮಾಡಿಕೊಳ್ಳಬಾರದು. அது போல கடைசி வரைக்கும் இருந்து ಅದು ಕೊನೆಯವರೆಗೂ ಆಕೆ தேவனுடைய ராஜ்யத்துக்கு போய்விட்டார். ದೇವರ ರಾಜ್ಯವನ್ನು ಸೇರಿಕೊಂಡರು. இன்னைக்கு ಅನೇಕ பேர் வரங்களை பெற்றவர்களை வெளிநாட்டுகளில் பார்க்கும்போது ಹೊರದೇಶದಲ್ಲಿ ಅನೇಕ ವರಗಳನ್ನು ಹೊಂದಿದವರನ್ನು ನೋಡುವಾಗ ஒன்றுமில்லாமல் விழுந்து போனார்கள், ಒಂದಕ್ಕೂ ಇಲ್ಲದಂತೆ ಬಿದ್ದು ಹೋಗುತ್ತಾರೆ. ಏನು ಬಿದ್ದು ಹೋದ್ರು. ಏನಾದ್ರು ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கை இருந்து கொள்ளுங்க, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. தேவன் ஆசீர்வதிக்கிறார். உன்னை எதுக்காக கொண்டு வந்தார்? ನಿಮ್ಮನ್ನು ದೇವರು ಯಾವ சாபத்தையும் பாவத்தையும் கோபத்தையும் உனக்கு உண்டாக்கல, ಶಾಪ ಕೋಪಗಳನ್ನು ಉಂಟು ಮಾಡಲು அதை நீக்கி உன் ஆசீர்வதிக்கு கொண்டு வந்திருக்கிறார். ಅದನ್ನು ಹೋಗಲಾಡಿಸಿ ಆಶೀರ್ವದಿಸಿ. எப்பொழுதுமே அவர் கரம், இப்பொழுது பாருங்கள், முடிக்குள்ளதாக அவரோட கரம் உங்க மத்தியில் அப்படியே உலாவும். ಅವರ ಹಸ್ತ ನಮ್ಮ ಮಧ್ಯದಲ್ಲಿ ಹಾಗೆ ನಡೆದಾಡುತ್ತಾ ಇರುತ್ತದೆ. ஏன் உலாவுகிறது? ಯಾಕೆ ಅದು ಸಂಚರಿಸುತ್ತದೆ? யார் தகுதியாக்கிறவளை தொட்டுக்கொண்டு போவார், ಸಿದ್ಧವಾಗಿ ಇವರನ್ನು ಮುಟ್ಟಿಕೊಂಡೇ ಹೋಗುತ್ತದೆ. வெளியிலேருந்து ஜனங்கள் வராங்க, ಹೊರಗಡೆಯಿಂದ ಜನಗಳು ಬರುತ್ತಾರೆ. இதுவரைக்கும் உள்ள வரல, ಇದುವರೆಗೂ ಒಳಗಡೆ ಬರಲಿಲ್ಲ. வெளியில வந்து ஆலயத்துல ரொம்ப நேரம் ஹாஸ்பிட்டல் நின்று செருப்பங்கள் ஜெபிச்சுன்னு போறாங்க, ಬಾಗಿಲಲ್ಲಿ ನಿಂತು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡು ಹೋಗುತ್ತಾರೆ. என்ன சாட்சி கொடுத்தாலும் தெரியுமா? ಏನು ಸಾಕ್ಷಿ ಹೇಳುತ್ತಾರೆ ಗೊತ್ತಾ? பயங்கரமான சாட்சி. ಭಯಂಕರವಾದ ಸಾಕ್ಷಿ.
இத்தனைக்கு அவங்களுக்கு ஒரு சத்தியமும் கேட்கல. ಒಂದು ಸತ್ಯವನ್ನು ಅವರು ಕೇಳಲಿಲ್ಲ. வெளியில ஹாஸ்பிட்டலில் செருப்பை கழிட்டு வந்துட்டு முழங்கால் பண்ணிட்டு ஜெபிச்சுட்டு அவங்க ಏನೋ நன்மை பெற்றால வந்து இந்த ಸಂಸಾರத்துக்கிட்ட சொல்லிட்டு போறாங்க. ಬಾಗಿಲು ನಿಂತು ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ ದೇವರಿಂದ ಹೊಂದಿದ ಉಪಕಾರ ஆசீர்வாதம் பெற்று போறாங்க பாருங்க. அவங்க எல்லாம் ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತಾರೆ ನೋಡಿ. அந்நிய பிள்ளையை ஆசீர்வாதம் பெறும்போது சொந்த பிள்ளையான நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? ಅನ್ಯ ಜನಗಳು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದುವಾಗ ಸ್ವಂತ ಮಕ್ಕಳು ಏನು ಅನೇಕ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ? பேர் இந்த ஆலயத்தின் மேலே ஒரு கண் வைத்திருக்கிறார். இப்பொழுது ಅನೇಕ ಮಕ್ಕಳು ಈ ಆಲಯವನ್ನು ಮೇಲೆ தேவனுடைய ಕಣ್ಣಿಟ್ಟಿದ್ದಾರೆ. கிரியை இது. ದೇವರು ಮಾಡುವ ಕ್ರಿಯೆಗಳು. அந்த செருப்பு அவ்வளவு தூரம் கல்லிட்டு வந்து முழங்கால் பட்டுட்டு சாஸ்தாங்க ஓடுறாரு. காருங்களை நிற்க வச்சு எரிங்கிட்டு ஜெபம் பண்ணிட்டு போறாரு. ஒரு நாளைக்கு காலையில் சாயந்தரம் இதே வேலை நடக்கிறது. வெளியே ಬೆಳಗಿಂದ ಸಾಯಂಕಾಲ ಕಾರುಗಳಲ್ಲಿ ಬಂದು ಪ್ರಾರ್ಥಿಸಿಕೊಂಡು ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದங்களை பெற்று வந்து சாட்சி கொடுத்துருக்க போறார்கள். ಅನೇಕ ಆಶೀರ್ವಾದಗಳ ಒಂದು ಸಾಕ್ಷಿಯಾಗಿ ಹೇಳಿ ಹೋಗುತ್ತಾರೆ. ஆனா நீ அவரோட பிள்ளை, ನೀನು ಅವರ ಮಕ್ಕಳು. ஏதோ சில ஆசீர்வாதத்தை பெற்றுன்னு வர தவிர ಏನೋ ಕೆಲವು ಆಶೀರ್ವಾದಗಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳುತ್ತೀರಿ ಹೊರತು இன்னும் தேவன் விரும்பி நினைக்கிற ஆசீர்வாதம் நீ பெற முடியல. ದೇವರು ಆಸೆ ಪಟ್ಟು ಕೊಡುವ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಇಂದು ಹೊಂದಿಕೊಂಡಿಲ್ಲ. ಯಾಕೆ? உனக்குள்ள ஏதோ ஒரு துர்குணம் அடங்கி அது உன் ஆசீர்வாதம் பெறாதபடிக்கு செய்கிறதாமே. ನಿನ್ನಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ದುರ್ಗುಣ ಇದ್ದು ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿಕೊಳ್ಳದಂತೆ ಮಾಡುತ್ತದಂತೆ. மிகவும் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. மனுஷனை உண்டாக்கி விட்டு ಮನುಷ್ಯನನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ தன்னுடைய சாயலை உண்டாக்குறார். அதை விட ஒரு ஆசீர்வாதம் வேற எதுவும் கிடையாது. ತನ್ನ ರೂಪದಲ್ಲಿ ಉಂಟು ಮಾಡಿದ ಆಶೀರ್ವಾದಕ್ಕಿಂತ ಬೇರೆ ಆಶೀರ್ವಾದ அது ಇರುವುದಿಲ್ಲ. ஒரு விசேஷமான ஆசீர்வாதம். ಇದು ಒಂದು ವಿಶೇಷವಾದ ಆಶೀರ್ವಾದ கொடுத்து விட்டு ಕೊಟ್ಟು ஏதேன் தோட்டத்தில் கொண்டு போய் வைத்தார். ಏದೆನ್ ತೋಟದಲ್ಲಿ ಇರುವಂತೆ ಮಾಡಿದರು. அது விசேஷமான தேவ சமூகிக்கிற இடம். ಅದು ವಿಶೇಷವಾದ ದೇವರ ಸನ್ನಿಧಾನದ ಸ್ಥಳ. தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, சகலமும் அவருக்கு நெருப்பி கொடுத்தார். ಎಲ್ಲವನ್ನೂ ಅವರಿಗೆ ತುಂಬಿಸಿ ಕೊಟ್ಟರು. அதிகாரமும் கொடுத்தார். ಅಧಿಕಾರವು ಕೊಟ್ಟರು. மேலே பறக்கத்து மேல அதிகாரம், ಮೇಲೆ ಆರುವ பூமி ಪ್ರಾಣಿಗಳ மேல ಮೇಲೆ அதிகாரம், ಭೂಮಿ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ, கடலுக்குள்ள இருக்கிறதுக்குள்ள அதிகாரம். ಸಮುದ್ರದ ಒಳಗಿರುವವರ ಮೇಲೆ ಅಧಿಕಾರ. போயிட்டு அந்த அதிகாரத்தை கொடுத்தவர் ಆ ಅಧಿಕಾರವನ್ನು ಕೊಟ್ಟವರು ஜீவாத்மா அல்ல, அவர் ಅವರು ಜೀವಾತ್ಮ ಅಲ್ಲ, மகாத்மா. ಮಹಾತ್ಮವಾದರು. சகல ஆத்மகளுக்கு காட்டிலும் சகல சிருஷ்டிகளுக்கு காட்டிலும் பெரிதான ஒரு ஆத்மா தேவசாலுடையவன் மகாத்மா. தவிர நம்ம மகாத்மா காந்தி கிடையாது. ಸಕಲ ಸೃಷ್ಟಿಗಳಿಗೂ ಮನುಷ್ಯರಿಗೆ ಮಹಾತ್ಮ ಒಂದೇ ಹೊರತು ನಮ್ಮ ಗಾಂಧಿ ಮಹಾತ್ಮ ಗಾಂಧಿ ಅಲ್ಲ. ஆனா அவளெல்லாம் கொடுத்து ಅಷ್ಟೆಲ್ಲ ಕೊಟ್ಟು ஏதேன்ல கொண்டு போய் வைத்தாரு. ಏದೆನಲ್ಲಿ ಹೋಗಿ ಇರುವಂತ மகிமை நிறைஞ்சவனா இருந்தான். ಮಹಿಮೆ ತುಂಬಿದವರಾಗಿ தேவனுடைய முகத்தை பார்த்து கொண்டே இருந்தான். ದೇವರ ಮುಖವನ್ನು கூடாக்குடி சூரியனுடைய ஒளியான தேவனே முகமுகமா பார்த்து பேசிக் கொண்டிருக்கிற ஒரு தகுதியாக்கினார் தன்னுடைய சாயல். ಕೋಟ್ಯಾಂತರ ಪ್ರಕಾಶವುಳ್ಳ ದೇವರನ್ನ ಮುಖಮುಖವಾಗಿ ನೋಡುವಂತ ತನ್ನ ಸ್ವರೂಪದಲ್ಲಿ ದೇವರು ಸೃಷ್ಟಿ ಮಾಡಿದರು. சகல ஆசீர்வாதங்கள் கொடுத்து விட்டார். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಅವರಿಗೆ ಕೊಟ್ಟರು. நெருங்கி போயிடுச்சு. ತುಂಬಿ ತುಂಬಿ ಹೋಯಿತು. கடைசியில ಕೊನೆಯಲ್ಲಿ ஒரு நோட்டீஸ் கொடுக்கிறார். ಒಂದು ನೋಟಿಸ್ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುತ್ತಾರೆ. 2:16 2:16 ಆದಿಕಾಂಡ. தேவபிள்ளையிலே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தேவனாகிய கர்த்தர் மனுஷனை நோக்கி, நீ தோட்டத்தில் உள்ள சகல விருட்சத்தின் கனியையும் புசிக்கவே புசிக்கலாம், ஆனாலும் நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிக்க வேண்டாம், அதை நீ புசிக்கும் நாளில் ಸಾಗುವೆ ಸಾವಾಯಿ ಎಂದು ಕಟ್ಟಳೆಯಿಟ್ಟ. ಯೆಹೋವ ದೇವರು ಆ ಮನುಷ್ಯನಿಗೆ, ನೀನು ತೋಟದಲ್ಲಿರುವ ಎಲ್ಲ ಮರಗಳ ಹಣ್ಣುಗಳನ್ನು ಯಥಾರ್ಥವಾಗಿ ತಿನ್ನಬಹುದು, ಒಳ್ಳೆದರ ಕೆಟ್ಟದರ ಆರೋಹಣವನ್ನು ಹುಟ್ಟಿಸುವ ಮರದ ಹಣ್ಣನ್ನು ಮಾತ್ರ ತಿನ್ನಬಾರದು, ತಿಂದ ದಿನ ಸತ್ತೇ ಹೋಗುವಿ. நீ செத்து போயிடுவே. ನೀನು ಸತ್ತು ಹೋಗಿಬಿಡುತ್ತೀಯ. எல்லாம் உனக்குதா, ಎಲ್ಲವೂ ನಿನಗೆ. அது பாரது ஒண்ணுக்கு, அது மட்டும் விட்டுடு. ಅದೊಂದು ಮಾತ್ರ, ಒಂದನ್ನು ಮಾತ್ರ ಬಿಟ್ಟು ಬಿಡು. அதை சாப்பிட்டியானா ಅದನ್ನು ತಿಂದು ಬಿಟ್ಟರೆ உனக்குள்ள இருக்கிற ஜீவன் போய்விட்டு சாவாய். ನಿನ್ನೊಳಗಡೆ ಜೀವ ಹೋಗಿಬಿಟ್ಟು ಸತ್ತು ಬಿಡುತ್ತೀಯ. இத்தனையே நீ அனுபவிக்க முடியாது. ಇಷ್ಟನ್ನು ಅನುಭವಿಸಲಾಗುವುದಿಲ್ಲ. நீ வீணா போயிடுவே. ನೀನು ವ್ಯರ್ಥವಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ. மகிமையின் வஸ்திரங்கள் போய்விடும். ಮಹಿಮೆಯ ವಸ್ತ್ರಗಳು ಹೋಗಿಬಿಡುತ್ತವೆ. ஒரு எச்சரிக்கை நோட்டீஸ் கொடுத்தார். ಅಲ್ಲಿ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಟ್ಟು ಬಿಟ್ಟರು. அப்போ அத்தனை ஆசீர்வாதத்தை கொடுத்தவ, ಅಷ್ಟು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟವರು ஒரு எச்சரிக்கை கொடுத்தார். ಇಲ್ಲಿ ಒಂದು ಎಚ್ಚರಿಕೆಯನ್ನು ಕೊಡುತ್ತಿದ್ದಾರೆ. இந்த எச்சரிக்கையாக வாழ்ந்தவள், ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ சொல்லுது 70 வருஷம் மட்டும்தான் அவள் எச்சரிக்கையோட வாழ்ந்தாளாம். 70 ವರ್ಷ ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಿಂದ ரட்சிக்கப்பட்ட எத்தனை வருஷம் அவர் பக்தியா வாழ்ந்து கொண்டு வந்தார். ರಕ್ಷಣೆ ಬಂದು ಎಷ್ಟು ವರ್ಷ ಭಕ್ತಿ, பாவத்தை தொடாதபடிக்கு, விட்ட பாவத்தை தொடாதபடிக்கு, ಬಿಟ್ಟ ಪಾಪವನ್ನು ಮುಟ್ಟದಂತೆ எத்தனை வருஷம் இருந்தா? ಎಷ್ಟು ವರ್ಷ ಇದ್ದರು? இல்ல அப்படியே இருக்கிறாயா, நல்லது. ಹೀಗೆ ಹಾಗೆ ಇದ್ದೀರಾ, ಅದು ಒಳ್ಳೆಯದು. கொஞ்சம் சத்திய நேரம் ஆகும், நான் ஒன்றும் செய்ய முடியாது.
ಸತ್ಯವು ಸಮಯ கர்த்தர் பேசு என்று சொல்லுகிறார். ದೇವರು ಮಾತಾಡಿ ಎಂದು இந்த ಹೇಳಿದ್ದಾರೆ. வார்த்தை கேட்க எத்தனை பேர் வெளியில காத்துக்கிறார்கள் தெரியுங்களா? இப்பொழுது கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். ಹೊರಗಡೆಯಿಂದ ಎಷ್ಟು ಜನ ಈ ಸತ್ಯವನ್ನು ಆಲಿಸುತ್ತಿದ್ದಾರೆ. அப்பொழுது போன் மேல போன் பண்ணாங்க. இந்த இடத்துல சில பேரெல்லாம் ಈ ಸಲ ಕೆಲವರೆಲ್ಲ இன்னும் செய்தி வரவில்லை எங்களுக்கு என்று. ಇನ್ನು ದೇವರ ಸಂದೇಶ ಬರಲಿಲ್ಲವೇ ಎಂಬುದಾಗಿ. என் அன்பு தேவர்களே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எச்சரிக்கையா இருந்து கொள்ளுங்க. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿದ್ದುಕೊಳ್ಳಿರಿ. 70 வருஷம் 70 ವರ್ಷ. ஆனா ಆದರೆ அவளுக்குள்ள கெட்ட புத்தி என்ன? ಅವಳಿಂದ ಕೆಟ್ಟ ஏன் ಬುದ್ಧಿ. சாப்பிடாதேன்னு சொன்னாரு. ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ஏன் ಅಂದರು? சாப்பிடாதேன்னு சொன்னாரு. ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ? இதே பைத்தியக்காரி ஆகிவிட்டா. ಇದೇ ಹುಚ್ಚಳಂತಾಗಿ ಬಿಟ್ಟು அது மேல தான் சோதனை கொடுத்தா. ಅದರ ಮೇಲೆಯೇ ಶೋಧನೆಯನ್ನು ಕೊಟ್ಟರು. எங்க பலவீன ஆகிறதோ அது மேல தான் உனக்கு சோதனை வரும். ಎಲ್ಲಿ ಬಲಹೀನತೆ ಬರುತ್ತೋ ಅದರ ವಿಷಯದಲ್ಲೇ ಶೋಧನೆ ಬರುತ್ತದೆ. ஏன் சாப்பிடாதேன்னு சொன்னா ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ಎಂದು ಹೇಳಿದರು? அது மேலே பிசாசு வந்தான். ಅದರ ಮೇಲೆಯೇ ஏன் சாப்பிடாதே என்று சொன்னார் தெரியுமாமா? ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದರು ಗೊತ್ತಮ್ಮ? ஐயோ என் செல்ல கண்ணு பொண்ணே, ಅಯ್ಯೋ ನನ್ನ ಪ್ರಿಯ ಮಗಳೇ, ஏன் சாப்பிடாதேன்னு சொன்னாரா? ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ದಾರೆ? நீயும் ஆண்டவராயிடுவே, ನೀನು ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯಾ? ஆகையால உனக்கு ட்ரிக்ஸ் பண்ணிட்டு இருக்கிறாரு. ಆದ್ದರಿಂದ ನಿನಗೆ ಒಂದು ಟ್ರಿಕ್ಸ್ ಮಾಡಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. எப்பவும் சிந்தனை எதுல வருது அது மேல தான் சாத்தான் வேலை செய்வான். ಯಾವಾಗ நான் சொல்லவில்லை, கர்த்தருக்கு நின்னோட வெளிப்பாடு கொடுத்து கொண்டு நான் பேசி கொண்டு வருகிறது. ದೇವರು ನಿಂತು ಪ್ರಕಟಣೆ ಸಹಿತವಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿರುವ இதெல்லாம் பேச வேண்டும் நான் கத்துக்கொண்டு வரவில்லை. நான் பைபிள் காலேஜில் படிக்கவனால நான் சிலுவை கிட்ட படித்தவன். ಬೈಬಲ್ ಕಾಲೇಜಲ್ಲಿ ಓದಿದವರೆಲ್ಲ ಸಿಲುಬೆ ಹತ್ತಿರ ಓದಿದವರು. என் அன்பு தேவ பிள்ளைகளே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எப்போ அந்த சிந்தனையில ஏன் வந்துச்சோ ಯಾವಾಗ ಸಿಲುಬೆಯಲ್ಲಿ ಎಂದು ಬಂದಿತು அதுக்கு பதில் கொடுக்க வந்து விட்டான் சாத்தான், தந்திரக்காரன். ಅದಕ್ಕೆ ಸೈತಾನ್ ತಂತ್ರದ. ஏன் சாப்பிடாத என்று சொன்னார் தெரியுமா? ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ಅಂತ ஏன் இந்த கேள்வி கேட்டா? ಯಾಕೆ ಈ ಪ್ರಶ್ನೆ ಕೇಳಿದರು? அவனுக்குள்ள அந்த பலவீனம் இருந்துச்சு. ಅವಳಲ್ಲಿ ಆ ಬಲಹೀನತೆ ಇತ್ತು. உனக்குள்ள என்ன பலவீனம் இருக்கிறது? ನಿಮ್ಮ ಒಳಗಡೆ ಯಾವ ಬಲಹೀನತೆ? அது மேல தான் சாத்தான் சோதிப்பான். ಅದರ ಮೇಲೆ ಸೈತಾನು ಶೋಧಿಸುತ್ತಾನೆ. அவனுக்கு அதிகாரம் இல்லை உன்னை சோதிக்கோ. ಅವನಿಗೆ ಶೋಧಿಸಲು ಅಧಿಕಾರವಿಲ್ಲ. உனக்குள்ள எந்த பலவீனக்குதோ எந்த மனுஷனா இருந்தாலும் சரி அவனை சோதிக்குவார். ಅವನು ಯಾವ ಮನುಷ್ಯನಾದರೂ, அவனுக்கு உரிமை அதிகாரம் இருக்கிறதா? ಯಾವ ಮನುಷ್ಯನಾದರೂ ಇರುವ ಬಲಹೀನತೆ ಮೇಲೆ ಶೋಧಿಸುವ ಅಧಿಕಾರವಿದೆಯಂತೆ. ஏன் சாப்பிடாதன்னு சொன்னார் தெரியுமா? ಯಾಕೆ ತಿನ್ನಬೇಡ ಅಂತ ಹೇಳಿದ್ರು ಗೊತ್ತಾ? நீ சாதாரண மனுஷி, ನೀನು ಸಾಧಾರಣ ಮನುಷ್ಯ, சாப்பிட்டு பாரு, ಅದನ್ನು ತಿಂದು ನೋಡು, நீ தெய்வமாய் விடுகிறாய். ನೀನು ದೇವರಾಗಿ ಬಿಡುತ್ತೀಯ, சகலத்தையும் உண்டாக்குவாய். ಎಲ್ಲವನ್ನು ಉಂಟು ಮಾಡಿ. பெண்ணாச்சே, ಸಿಹಿಯಾಯಿತೆ, பலகீனமான மண்ணு பாண்டம். ಬಲಹೀನವಾದ ಒಂದು ಮಣ್ಣು. ಯಾಕೆ? ஒரு விழாவில் இருக்கிற ஒரு சின்ன எலும்பு, அது ಪಕ್ಕೆಯಿಂದ ಎತ್ತಿದ ಒಂದು ಚಿಕ್ಕ ಮೂಳೆ, ಅದು முழுச மனுஷங்கிட்ட போல அவன் ಸಂಪೂರ್ಣ ಮನುಷ್ಯನ ಹತ್ತಿರ ಹೋಗಲಿಲ್ಲ. அந்த விழாவில் எடுத்த அந்த எலும்பு கிட்ட போயிட்டான் பாருங்க. அதான் பெண். ಅದು ಪಕ್ಕೆಯಿಂದ ಎತ್ತಿದ ಆ ಮೂಳೆಗೆ ಅದನ್ನು ಅದೇ ಆ ಸ್ತ್ರೀ எலும்பு. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த ஆசை, நானும் சாமி ஆயிடுவேனா, ನಾನು ಸ್ವಾಮಿ ಆಗಿಬಿಡುತ್ತೇನಾ, நானும் எல்லாத்தையும் உண்டாக்குவேனா, ನಾನು ಎಲ್ಲವನ್ನು ಸೃಷ್ಟಿ ಮಾಡುತ್ತೇನಾ, இப்படி வாதாட்டம். ಹೀಗೆ ವಾದಾಟದ. இன்னைக்கு உலகத்தில் பாவம் செய்யறதுக்காக செய்யலாமா வானாமா செய்யலாமா வானாமான்னு செய்திருக்கிறது அதே ஆவாடை சோதித்த சாத்தான் தான் இந்த உலகத்தில் இருக்கிறான். ಇವತ್ತು ராத்திரி கூட அவனை நான் பார்த்திருக்கிறேன். ರಾತ್ರಿ ಸಹ ಅಯ್ಯ ಅವನನ್ನು ನೋಡಿ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிக ஜாகிரதையாரு. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. எதை சிந்திக்கிறாயோ, ಯಾವುದನ್ನು எதை பார்க்கிறாயோ, ಯಾವುದನ್ನು எதை ನೋಡುತ್ತೀಯೋ, விரும்புகிறாயோ ಯಾವುದನ್ನು அது மேல உனக்கு சோதனை வரும் தவிர சோதனை தான வர அவனுக்கு அதிகாரம் இல்லை. ಯಾವುದನ್ನು ಯೋಚಿಸ್ತೀಯ ಅದರ ಮೇಲೆ ಶೋಧನೆ ಬರುತ್ತದೆ ಹೊರತು ಶೋಧನೆ இது ತಾನಾಗಿ பவுல் ಬರುತ್ತದೆ. கண்டவன் என்ன சொல்றான்? ಇದನ್ನು ಪೌಲು ನೋಡಿದ இயேசுவின் சிந்தனை இல்லாமல் வேறு சிந்தனை உனக்குள்ள இருக்க கூடாது. ಯೇಸುವಿನ ಯೋಚನೆ ಬಿಟ್ಟರೆ ಬೇರೆ ಯಾವ ಯೋಚನೆ ನಿಮ್ಮಲ್ಲಿ ಇರಬಾರದು. வேற சிந்தனை சிந்திச்சா ಬೇರೆ ಯೋಚನೆ ಮಾಡುವುದಾದರೆ அவன் வந்துடுவான், ಅವನು ಬಂದು பறிச்சிடுவான். ನಿನ್ನತ್ತಿರುವುದನ್ನು ಕತ್ತು ಬಿಡುತ್ತಾನೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லா ஆசீர்வாதத்தையும் இழந்து போய்விட்டான். ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಳು, பரதேசி உண்டாயிட்டா. ಪರದೇಶಿಯಾಗಿ ಬಿಟ್ಟಳು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எல்லா ஆசீர்வாதம் இழந்து போகிறது மட்டால ಎಲ್ಲ ಆಶೀರ್ವಾದವನ್ನು அட உடம்புல துணி கூட இல்லாதபடிக்கு செஞ்சுட்டான். ಶರೀರದ ಮೇಲೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದಂತೆ ಸಹ ಮಾಡಿ தான் தந்திரக்காரன். ಅದೇ ತಂತ್ರಗಾರಿಕೆ. சாத்தான விஷார இடம் கொடுத்தியானா ಸೈತಾನಿಗೆ ಸ್ಥಳ ಕೊಡುವುದಾದರೆ உனக்கு கட்டுறதுக்கு துணி இல்லாத செஞ்சிடுவா. ನೀ ಹಾಕೊಳ್ಳೋದಕ್ಕೆ ಬಟ್ಟೆ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾನೆ. உனக்கு கவலத்தாய் இல்லாதபடிக்கு செஞ்சிடுவா. சாத்தான் தந்திரக்காரன். ಊಟವೂ ಇಲ್ಲದಂತೆ ಮಾಡಿಬಿಡುತ್ತಾನೆ ಸೈತಾನ ತಂತ್ರದವನು. தேவடி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்க்கிற ನಿರ್ವಾಣಿ ஆகிவிட்டா. ನೋಡಿದರೆ ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಟ್ಟಿದ್ದಾಳೆ. தேவனோட பேசிக்கொண்டிருக்கிற மகிமை எங்கே? ದೇವರ ಜೊತೆಯಲ್ಲಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದ ಮಹಿಮೆಯಲ್ಲಿ முடியல. தேவடி, ದೇವರ ಮಕ್ಕಳೇ,
அந்த துணியை பருத்தி விட்டா, ಆ ಬಟ್ಟೆಯ ವಸ್ತ್ರವನ್ನೇ ತೆಗೆದು ಬಿಟ್ಟನು. ஓடி விட்டா, ஓடி போய் ಓಡಿ ಹೋಗಿ ஒளி ஆரம்பித்தா. ಅವಿತುಕೊಳ್ಳ பழுவாய் முண்டை இவளோட போனா போட்டோம், இவளை ஏன் புருஷனையும் இழுத்துக்கினாலே. ಇವಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಆ ಗಂಡನನ್ನು ಸಹ இது ஒரு ಎಳೆದುಕೊಂಡು ரகசியத்தையும் கர்த்தர் ராத்திரி வெளிப்படுத்தினார். ಇದರ ரகசியವನ್ನು ಕರ್ತನು ಪ್ರಕಟ போனா போட்டோம், அவளை விட்டுட்டு எங்கன்னா போட்டோம் சொல்லிட்டு ஆண்டவர் விட்டுட்டு ಬೇರೆ இன்னொரு பொண்ணு இந்த பக்கம் வந்து எடுத்து விட்டுதான் நல்லா இருந்துச்சு. ಅವಳು ಹೋದರೆ ಹೋಗಲಿ ಎಂಬುದಾಗಿ ಇನ್ನೊಂದು ಪಕ್ಕೆಯಿಂದ ಒಂದು ಎಲುಬನ್ನು ಎತ್ತಿ ಮಾಡಿದರೆ ಚೆನ್ನಾಗಿತ್ತು. ಆದರೆ வழி இல்லை, ಬೇರೆ ಮಾರ್ಗವಿಲ್ಲ. அந்த சொந்த அந்த எலும்பை கர்த்தருக்கு பிரிக்க மனமில்லை. ಆ ಸ್ವಂತವಾದ ಮೂಳೆಯನ್ನ ಕರ್ತನಿಗೆ தேவன் சேர்ந்ததே மனுஷன் பிரிக்க கூடாது. ದೇವರು ಸೇರಿಸಿದನ್ನು ಮನುಷ್ಯನು ಅಗಲಿಸಬಾರದು. நடந்தது என்ன தேவடி? ನಡೆದದ್ದೇನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ? வாழ்க்கையில ಬಾಳಿನಲ್ಲಿ அந்த எலும்பாச்சே, ಅದು ಮೂಳೆ ಆಯ್ತೆ, அந்த வார்த்தையை எடுத்துக்கொள்ள வேண்டும். ಅದನ್ನು ಆಕಿತಾಗಿ ಎತ್ತುಕೊಳ್ಳಬೇಕು. படும்பாயமாக இவனும் அக்ஞானி ஆகிவிட்டான். ಇವನು ಸಹ ಅಜ್ಞಾನಿಯಾಗಿ ಬಿಟ್ಟನು. அப்போ 70 வருஷம் ஆயிடுச்சு கல்யாணம் ஆகி. ಮದುವೆ ಆಗಿ 70 ವರ್ಷಗಳಾಯ್ತು. அப்போ என்னன்னு 7 நாள் மாதிரி தெரியும். ಹಾಗೆ 7 ದಿವಸದ ರೀತಿಯಲ್ಲಿ ಕಾಣುತ್ತೆ. அது அந்த காலம். ಅದು ಆಗಿನ ಕಾಲ. இந்த காலம் ಈಗಿನ ಕಾಲದಲ್ಲಿ தேவடியே ದೇವರ ಮಕ್ಕಳೇ, 7 நாள் கல்யாணம் ஆயிருந்தா கூட 70 வருஷம் மாதிரி தெரியும் உனக்கு. 7 ದಿವಸ ಮದುವೆ இந்த கல்யாணம் பண்ணிக்கணும். அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் வித்தியாசம் இருக்குது. ಆ ಕಾಲಕ್ಕೂ ಈ ಕಾಲಕ್ಕೂ ವ್ಯತ್ಯಾಸ ನೋಡಿರಿ. இப்பொழுது கல்யாணம் ஆனவங்களெல்லாம் பார்க்குறேன். ಈಗ ಮದುವೆ ಆದವರನ್ನು ನೋಡುವಾಗ வாண்டவாளம் தண்டவாளத்து மேலே போயிட்டு இருக்குது. ಅವ್ರ ಬಂಡವಾಳ ತಂಡವಾಳವಾಗಿ ಬಿಟ್ಟಿದೆ. கீழே விழுந்தாலும் மீசை மண்ணாவலன்னு சொல்லிட்டு என்னென்ன பண்ணுறாங்க. காலம் எல்லாம் கஷ்டமாக இருக்குது. ಎಲ್ಲವೂ ಕಷ್ಟವಾಗಿ ನಡೆಯುತ್ತಿದೆ. எப்படியோ கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன், ದೇವರಿಗೆ ಸ್ತೋತ್ರ ಮಾಡುತ್ತೇನೆ. இவனும் சாப்பிட்டான். ಇವನು ತಿಂದು ಬಿಟ್ಟನು. ஒரு ரகசியத்தை சொல்கிறேன், ರಹಸ್ಯವನ್ನು ಗಮನಿಸಿರಿ. ஒரு ஆண் ವ್ಯಭಿಚಾரம் செய்துட்டா, ಒಂದು ಆಳು ವ್ಯಭಿಚಾರ பெண் ವ್ಯಭಿಚಾரம் செய்யல உன் பொஞ்சாதி, ನೀನು ಹೆಂಡತಿ நீ ವ್ಯಭಿಚಾರ அவளோட கலந்தா அந்த ವ್ಯಭಿಚಾரம் அவளுக்கு தொடும். ನೀನು ಅವಳ ಜೊತೆಯಲ್ಲಿ ಸೇರಿದರೆ ಆ ವ್ಯಭಿಚಾರದ ದಂಡನೆ ಅವಳಿಗೆ ಬರುತ್ತದೆ. அது அவளுடைய சரீரம், ಅದು ಅವನ ಶರೀರ. எச்சரிக்கையா இருந்துக்கொள்ள. எச்சரிக்கையா எனக்கு கொடுக்கிற ரகசியங்கள், ஏன்னா இந்த உலகத்தை விட்டு போகிற நாட்கள் எனக்கு இறங்கி கொண்டபடியாலே பல ரகசியங்களை வெளிப்படுத்தி கொண்டு வருகிறார். ಅನೇಕ ದೇವರು ರಹಸ್ಯಗಳನ್ನು ಪ್ರಕಟಿಸುತ್ತಾ ಬರುತ್ತಿದ್ದಾರೆ. என் அன்பு தேவப்பிடியே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எனக்கு தெரிஞ்ச ஒரு அம்மா தான். ಅಯ್ಯ, ಅವಳಿಗೆ தெரிದ ಒಂದು ಅಮ್ಮ ಇದ್ದರು. மிக பரிசுத்த பாட்டி, ಬಹಳ ಪರಿಶುದ್ಧವಂತರು. தினகரோடு ரொம்ப அருமையா இருந்தார்கள். ದಿನಗರೆಯ ಬಹಳ கேர்பால் சேர்ச்சி நான் இருந்த சபையா இருந்தார்கள். ಅಯ್ಯ ಇರುವ ಚರ್ಚಿನಲ್ಲಿ ಅವರಿದ್ದರು. நடந்தது என்ன தெரியுமா? ನಡೆದದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? புருஷன் தவறு ஆயிட்ட பிறகு ಗಂಡನು வேற ஒரு பெண்ணோட தொடர்பானவட்டு ಬೇರೆಯವರ ಹೆಂಡತಿಯಲ್ಲಿ அனைத்து விட்டுட்டான் அந்த அம்மா. ತಕ್ಷಣ ಅಮ್ಮ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಳು. ஏன் சரீரத்தை நீ தொடக்கூடாது, ನನ್ನ ಶರೀರವನ್ನು ಮುಟ್ಟಬಾರದು. நீ ವ್ಯಭಿಚಾರத்தை போய் நீ என்ன தொட்டேனா, ನೀನು ವ್ಯಭಿಚಾರ அந்த ವ್ಯಭಿಚಾರத்தின் ஆவி என்ன தொடும். ಆ ವ್ಯಭಿಚಾರದ ಆತ್ಮ ನನ್ನ ಶರೀರ ವ್ಯಭಿಚಾರ ಆಗಿಬಿடும். ನನ್ನ ಶರೀರ ವ್ಯಭಿಚಾರಕ್ಕೆ ಆಗ್ಬಿಡುತ್ತದೆ. இந்த சபைக்கு அவ்வளோதா, ಈ ಸಭೆಯಲ್ಲೂ ಸಹ ಅಷ್ಟೇ. எச்சரிக்கை, 2 பஞ்சாதி இருக்கிறதா? 2 ಹೆಂಡತಿಗಳಿದೆಯಾ? ஒரு ஆளுக்கு 7 பஞ்சாதி இருந்துச்சு. ಒಂದು ಆಳಿಗೆ 7 ಹೆಂಡತಿಗಳಿದ್ದರು. அவர் ரட்சிக்கப்பட்ட ஞானஸ்தானம் எடுத்த உடனே, ಅವ್ರ ರಕ್ಷಣೆ ಒಂದು ದೀಕ್ಷಾ ಸ್ಥಾನ ಹೊಂದಿದ ಮೇಲೆ நடந்தது என்ன தெரியுமா? ನಡೆದದ್ದು ಏನು ಗೊತ್ತಾ? கர்த்தர் சொல்லிவிட்டார். ದೇವರು ಹೇಳಿದರು, முதல் தாலி கட்ட பஞ்சாதி யாரு? ಮೊದಲು ತಾಳಿ ಕಟ್ಟಿದ ಹೆಂಡತಿ ಯಾರು? அவளோட சாவகாசவை. ಅವಳ ಜೊತೆಯಲ್ಲಿ மீதி 6 பெண்ணுகளையும் ಬೇರೆ 6 ಹೆಂಡತಿಯರು அவளுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்து அவளை நீ தொடக்கூடாது. ಅವರಿಗೆ ಬೇಕಾದನ್ನು ಕೊಟ್ಟು நீ தொட்டியன தீட்டுப்பட்டு போய்விட, உன் மனைவி மட்டும் நீ தொட வேண்டும். ನೀನು ಅದನ್ನು ಮುಟ್ಟಿದರೆ ನೀನು ಕಲ್ಮಶವಾಗುತ್ತೀಯ. ಹೆಂಡತಿ தெய்வீக ரகசியங்கள் இருக்கிறது. ஏதோ ஒன்று இஷ்டம் போல நீ குதிக்கிறதுக்கு ஆடுறதுக்கு பாடுறதுக்கு அல்ல இந்த இடம் இருக்கிறது. இது மனவாட்டியான திருச்சபை. ಇದು ಮೊದಲಿಗಿತ್ತಿಯಾದ ಸಭೆಯಾಗಿದೆ. தேவபிள்ளைகளை மிக நாம் எச்சரிக்கையா இருக்க வேண்டும். ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ, எப்படி வாழ்ந்தாலும் பரவாயில்ல நினைக்காதே, எப்படி வாழணும் அப்படித்தான் நீ வாழ வேண்டும். ಯಾಗೆ ಬಾಳಿದರೂ ಪರವಾಗಿಲ್ಲ ಎಂದು ಹೇಳಬೇಡ, ಯಾಗೆ ಬಾಳಬೇಕು ಅದೇ. 2 பேரும் ஒரே சரீரம் என்று வேதம் சொல்லுது. ಇಬ್ಬರು ಒಂದೇ ಶರೀರವೆಂದು ಹೇಳಿ ವೇದ ಹೇಳುತ್ತದೆ. நீ பாவம் செய்தாலும் அது உனக்கு தொடும், நான் பாவம் செய்தாலும் அதை தொடும். ನೀನು ಪಾಪ ಮಾಡಿದರೂ ಅದು ನಿನ್ನನ್ನು ಮುಟ್ಟುತ್ತದೆ. ஆகியாலத்தா ಆದ್ದರಿಂದಲೇ புருஷனை விட்டுட்டாங்க, இனி என்ன தொடக்கூடாது. ಗಂಡನನ್ನು ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಲು ಮುಟ್ಟಬಾರದೆಂಬುದಾಗಿ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, பார்த்தாந்தம்மா அவ்வளவு அழகு, ಆಯಮ್ಮ ಅಷ್ಟು ಸುಂದರ, கல்லர், ಬಹಳ பயபக்தியாக தன் ஜீவித்தை அர்ப்பணித்துக் கொண்டு வாழ்ந்தார்கள். ಭಯ ಭಕ್ತಿಯಿಂದ ಜೀವಿತವನ್ನು ಮಾಡಿದರು, ಅರ್ಪಣೆ ಮಾಡಿದರು. தேவபிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஒரு நாள் ஜெபித்துக் கொண்டே இருக்கும் போது ಒಂದು ದಿವಸ ಪ್ರಾರ್ಥಿಸುತ್ತಿರುವಾಗ சுமார் 2 மணி ராவு 2 ಗಂಟೆ ರಾತ್ರಿ ஒரு ஆத்மா என்கிட்ட வர ஆரம்பித்தது. ಒಂದು ಆತ್ಮ ಹತ್ರ ಬರಲಾರಂಭಿಸಿತು. யார் நீ? ಯಾರು ನೀನು? ஓடிடுச்சு. ಓಡಿಬಿಟ್ಟಿತು. என் சம்சாரத்தை சொன்னேன்.
ಅಮ್ಮನವರಿಗೆ ಹೇಳಿದರು, ஏதோ ஒரு ஆத்மா வருது பயந்து ஓடுது யாரும் தெரியவில்லை. ಏನೋ ಒಂದು ಆತ್ಮ ಬಂದು ಭಯಪಟ್ಟು ಓಡುತ್ತದೆ, ಯಾರೆಂದು ತಿಳಿಯುತ್ತಿಲ್ಲ. சரி முழங்கால் போட்டு காத்திருந்தேன். ಅಯ್ಯ ಮೊಣಕಾಲ ಹಾಕಿ கரெக்டா 2 மணிக்கு வந்துச்சு. 2 ಗಂಟೆಗೆ ಮತ್ತೆ ಬಂದಿತು. இந்த எலியை மூடி நின்றுச்சு. ಎಲೆಯನ್ನು ಮುಚ್ಚಿಕೊಂಡಿತ್ತು. இயேசுவின் நாமத்தால் சூலாக்கனை காவல் வச்சிட்டேன். ಯೇಸುವಿನ ರಕ್ತದಿಂದ ಸುತ್ತ ಬೆಂಕಿಯನ್ನು யார் ಕಾದಿದೆ. ಯಾರು ನೀನು? அந்த எலியை எடுத்துட்டு ಆ ಎಲೆ என் பேரிட்டு, ஐயோ ஜேம்ஸ் நாத்தா, ಅಯ್ಯೋ ಜೇಮ್ಸ್ ಅಯ್ಯವರೇ ನಾನೇ. என் கொலை வெடிச்சு. ಅಯ್ಯನ ಹೃದಯ ನಡಗಲು ಆರಂಭಿಸಿತು. பெரிய பக்தி வாட்டி நம்ம சபையில் ನಮ್ಮ ಸಭೆಯಲ್ಲಿ ಭಕ್ತಿವಂತ ಅಮ್ಮ, தேவபிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த சபையில் சரியான போதனை இல்லை. ಆ ಸಭೆಯಲ್ಲಿ ಸರಿಯಾದ ಬೋಧನೆ ಇಲ್ಲ. என் அன்பு தேவபிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, தீட்டுப்பட்டு போச்சு. ಕರೆ ಒಂದು ಹೋಗಿಬಿಟ್ಟಿತು. எப்பேற்பட்ட பக்தி உடையவோ தெரியுமா? ಯಾವ ರೀತಿ ஒரு வேச இயேசுவே நீ பேசு என்று ஒரு பாட்டு பாடினா, ಯೇಸುವೆ ನೀನು ಮಾತಾಡು ಎಂಬುದಾಗಿ ಆಡಿದರೆ அந்த சமூகமே நிறைஞ்சிச்சு. ಸಭೆಯಲ್ಲಿ ದೇವರ நான் போய் நான் ஆராதனைக்கு ಅಯ್ಯ அந்த சமூகமே நிறைஞ்சிச்சு. அப்பேற்பட்ட குரல், அப்பேற்பட்ட ஆவி, ಆ ರೀತಿ ರಾಗ, ಆ ರೀತಿ ಆತ್ಮದಿಂದ ಆಡುತ್ತಿದ್ದರು. விதுவே, ಅದು ವಿಧವೆ. கடைசியில ஒரு சோதனை, ಕೊನೆಯಲ್ಲಿ ಬಂದ ಶೋಧನೆ விழுந்து போச்சு. ಬಿದ್ದು ಹೋಯಿತು. ஆண்டவர்கிட்ட சண்டை, ದೇವರ ಹತ್ತಿರ ಜಗಳ, எனக்கு ஆண்டவருக்கு சண்டை. ಅಯ್ಯನು ದೇವರಿಗೂ ಜಗಳ. 3 மாதம் சண்டை போட்டேன், ஏன் எடுத்துக்கிட்டேன், விட்டுட்டேன் கை. 3 ತಿಂಗಳು ಜಗಳ, ಯಾಕೆ ಕೈ ಬಿಟ್ಟು ಬಿಟ್ಟಿರಿ? அது எனக்கு ஆத்தமா என் கணக்குல இல்ல அது. ಅದು ನನ್ನ ಲೆಕ್ಕ. ஆனாலே என் மனசாட்சியில எத்தனையோ ஊழியக்காரங்க அந்த வீட்டுல போய் ஜெபிச்சிட்டு வந்துக்கிறாங்க. ಎಷ್ಟೋ ಸೇವಕರು, எத்தனையோ ஊழியக்காரங்க அந்த அம்மா வீட்டுல கூட்டம் நடத்திக்கிறாங்க. ಎಷ್ಟೋ எத்தனையோ பேருக்கு ஆகாரங்கள் கொடுத்திருக்கிறது. ಎಷ್ಟೋ ಜನಗಳಿಗೆ ಆಹಾರವನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ. ஆனாலும் முடியல. ಆದರೂ ಆಗಲಿಲ್ಲ. கர்த்தர்கிட்ட சண்டை போட்டேன். ದೇವರ ಹತ್ತಿರ ಜಗಳ. 3 மாதம் பதில் கொடுக்கவில்லை ஆண்டவர். ದೇವರು, நீ பதில் கொடுக்கிற வரைக்கும் நான் ஊழியத்தை செய்ய மாட்டேன், எனக்கு பதில் கொடு. ನಿನ್ನೆ ಉತ್ತರ ಕೊಡುವವರೆಗೂ அவ்வளவு பெரிய பக்தி வாட்டியா இல்லவா? ಅಷ್ಟು ದೊಡ್ಡ ಭಕ್ತಿವಂತಳಲ್ಲವಾ? திடீரென்று ஒரு காட்சியை காமித்தா. ತಕ್ಷಣ ಒಂದು ದೃಶ್ಯ ತೋರಿಸಿದರು. என் மகனே, ನನ್ನ ಮಗನೇ, அவ பாரு, ಅಲ್ಲಿ ನೋಡು. பார்த்தா ನೋಡಿದರೆ அந்த தோட்டத்துல மாலி வேலை செய்கிற ஒருவனோட தொடர்பாயிட்டுக்கிறான். ಆ ತೋಟದಲ್ಲಿ ಮಾಲಿ ಕೆಲಸ ಮಾಡುವನ ಹತ್ತಿರ ಅನೈತಿಕ ಸಂಬಂಧ ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. அவர் சாப நிறைஞ்சவனா இருக்கிறா. ಅವನು ಶಾಪ ತುಂಬಿದವನಾಗಿದ್ದಾನೆ. ಇವಳಿಗೆ ಎಚ್ಚರಿಕೆ ಕೊಡುತ್ತೆ. ಇವಳಿಗೆ ಎಚ್ಚರಿಸಿದರೂ ಕೊಟ್ಟರು. அவனோடு ஒரு ராவு தவறிட்டபடியாலே ಅವನ ಜೊತೆ ಒಂದು ದಿವಸ ಹೋದುದರಿಂದ அவள் கரப்பட்டு போய்விட்டா. ಅವಳು ಕರೆ ಹೊಂದಿ ಹೋಗಿಬಿಟ್ಟು, அவள் மரண நாள் வந்து விட்டதுன்னா ஒன்றும் செய்ய முடியவில்லை. ಅವಳ ಮರಣ ದಿವಸ ಬಂದಿತ್ತು, ಏನು ಮಾಡಲಾಗಲಿಲ್ಲ. அதை பாரு, அந்த ஆத்மா ಅದು ಆ ಆತ್ಮ எந்த வீட்டுல ஆராதனை நடத்தினாலோ, ಯಾವ ಮನೆಯಲ್ಲಿ ಆರಾಧನೆ எந்த ನಡೆಸಿದರೋ, இடத்துல ஜெபித்தாலோ, ಯಾವ ಸ್ಥಳದಲ್ಲಿ அதே ಪ್ರಾರ್ಥಿಸಿದರೋ, இடத்துல பேய நின்னுக்கிறா. ಅದೇ ಸ್ಥಳದಲ್ಲಿ ದುರಾತ್ಮವಾಗಿ ನಿಂತಿದ್ದಾಳೆ. பயந்து நொட்டிங்கி நிற்கிறா. ಭಯಪಟ್ಟು ನಡಿಗೆ ನಿಂತಿದ್ದಾಳೆ. கர்த்தர் காமிட்டார். ದೇವರು அத ತೋರಿಸಿದರು. பார், அவனோடு ಅದು ನೋಡು, ಅವನ ಜೊತೆಯಲ್ಲಿ தொடர்பாவிட்ட என்னை நிந்திக்கிறாயானே, ನನ್ನನ್ನು என்ன ನಿಂದಿಸಿ, கடுகுதனார் ஆண்டவர். இல்ல சுவாமி, என்ன மனசாட்சி ஒத்துக்கல. ನನ್ನ ಮನಸ್ಸಾಕ್ಷಿ ಒಪ್ಪಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. கடைசி மரண நேரத்துல ಕೊನೆ ಮರಣ நான் ಸಮಯದಲ್ಲಿ எச்சரிக்கை கொடுத்து கொண்டே வந்தேன், ஜாகிரதை ஜாகிரதை என்று சொன்னேன். ದೇವರು அவளோ ಎಚ್ಚರಿಕೆ தன் ரட்சிப்பையும் தன் சரீரத்தையும் தன் நீதியையும் வித்து போட்டா. ತನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನು, ಶರೀರವನ್ನು, ನೀತಿಯನ್ನು ಮಾರಿಕೊಂಡು ಬಿಟ್ಟಳು. என் அன்பத்தை இப்படி ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஜாகிரதை. ಎಚ್ಚರಿಕೆ. நின்று கொண்டிருக்கிறவனே, ನಿಂತುಕೊಂಡಿರುವ நின்று கொண்டிருக்கிறவளே, ನಿಂತುಕೊಂಡಿರುವ எச்சரிக்கையாயிரு விழுந்திடாதபடிக்கு. ಬೀಳದಂತೆ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. உன் சரீரம் தேவனோட ஆலயம். ನಿನ್ನ ಶರೀರ ದೇವರ ಆಲಯವಾಗಿದೆ. தேவன் உலாவுகிற இடம், ದೇವರು ಸಂಚರಿಸುವ ಸ್ಥಳ, தேவன் தங்குற இடம். ದೇವರು ವಾಸ ಮಾಡುವ ಸ್ಥಳ. எச்சரிக்கையா இருந்தா அது திட்டுப்படுத்தி விடாதே. ಕರೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಡ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. பெருமை உள்ள ஆவிகள், ಎಮ್ಮೆ ಉಳ್ಳ ಆತ್ಮಗಳು, விபச்சார ஆவிகள், ವ್ಯಭಿಚಾರ ಆತ್ಮಗಳು, கொலைகார ஆவிகள், 3 ஆவிகள் இந்த உலகத்தில் கர்த்தர்கிட்ட மன்னிப்பு கிடைக்க கஷ்டம். ಈ 3 ಪಾಪಗಳು கர்த்தர்கிட்ட எல்லாம் கேட்டு வாதாடி கொண்டு வருகிறேன். ದೇವರ ಹತ್ರ ಎಲ್ಲ ಕೇಳಿಕೊಂಡು Be ಮಾತಾಡ್ತಾರೆ. careful தேவபிள்ளையே. ಎಚ್ಚರಿಕೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ. பரவாயில்ல, கைத்தட்டி பாடிவிட்டேன் என்று நீ ஏமாந்து விடாதே. ಕೈ ತಟ್ಟಿ ಆಡಿಬಿಟ್ಟೆ ಎಂದು ವಂಚನೆ. உங்ககிட்ட தான் பிசாசு இருக்கும் பின்னாலேயே. ನಿನ್ನ ಹಿಂದೆಯೇ ಸೈತಾನ நீ ஏச்சனம் பின்னாலேயே இருப்பா. ನೀನು ಎದ್ದರೆ ಹಿಂದೆಯೇ ಇರುತ್ತಾನೆ. என்ன பலகீனத்துக்கு அது மேல வேலை செய்வா. ಯಾವ ಬಲಹೀನತೆ ಇದೆಯೋ ಅದರ ಮೇಲೆ ಕ್ರಿಯೆ ಮಾಡುತ್ತಾನೆ. நடந்தது என்ன? ನಡೆದದ್ದು ಏನು? 3:23 ஆதியாகம புத்தகம் மடமடன் வாசிங்க, மடமடன். ಆದಿಕಾಂಡ 3:23 ಓದುವ. டக்குனு வாசன. அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதோம் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அனுப்பி வீட்டுல துரத்தி விட்டா. ಅವನು ಉತ್ಪತ್ತಿಯ தேவபிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எந்த இடத்தை கொடுத்தாரோ அந்த இடத்துல இருந்து துரத்தி விட்டாரா. ಯಾವ ಸ್ಥಳವನ್ನು போ, ಕೊಟ್ಟು get out. ಹೊರಗಡೆ ಹೋಗು. நீ என் பிள்ளை இல்லை. ನೀನು ನನ್ನ ಮಕ್ಕಳಲ್ಲ. ஒரு ஆசீர்வாதத்தையும் பெறவில்லை அவன். ಒಂದು ಆಶೀರ್ವಾದಗಳು ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. அவ வாழ்க்கையில் இருந்தது என்ன?
ಅವರ ಬಾಳಿನಲ್ಲಿ ಇದ್ದುದು ಏನು? சாபம். ಶಾಪ. சாபம் இருக்கிறவளுக்கு 2 குழந்தை பிறந்துச்சு. ಶಾಪ ಇರುವವಳಿಗೆ 2 ಮಕ್ಕಳು ಹುಟ್ಟಿದರು. ஆனா ஒருத்தன் கொலைகாரனாகி விட்டான், ಒಬ್ಬನು ಕೊಲೆಗಾರನಾಗಿ ಬಿಟ್ಟನು, ஒருத்தன் கொலையாகி போய்விட்டான். குடும்பமே அழிஞ்சு போச்சு. ಒಬ್ಬನು ಕೊಲೆಯಾಗಿ ಬಿಟ್ಟು ಕುಟುಂಬವೇ ನಾಶವಾಗಿ ಬಿಟ್ಟಿತು. ஆகையால தேவ பிள்ளையே, ಆದ್ದರಿಂದ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஏதோ ஒரு சத்தியம் பேசுறாரு, நீ இந்த காதுல கேட்டு இந்த காதுல விட்டு பழைய குருடி கதவை திரடி நீ ஆட்டம் ஆட போனியானா உன் ஆட்டம் பாட்டம் போய்விடும். ಏನೋ ಒಂದು ಸತ್ಯ தேவன் இந்த சபையிலே நீ ஏமாத்த முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். ದೇವರು ವಂಚಿಸಲ್ಪಡದಿಲ್ಲ ಎಂದು படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் அறிந்தவனுக்கும் அறியாதவனுக்கும் நானே நின்று பேசிக் கொண்டிருக்கிறேன், யார் தப்பித்துக் கொள்ள முடியாது என்று கர்த்தர் சொல்கிறார். ನಾನೇ ನಿಂತು ಮಾತಾಡುತ್ತಿದ್ದೇನೆ, சாமி எனக்கு தெரியவில்லை என்று சொல்ல முடியாதா? ಸ್ವಾಮಿ ನನಗೆ ಗೊತ್ತಿಲ್ಲ ಎಂದು ಯಾರು ಹೇಳಲಾಗುವುದಿಲ್ಲ. காரணம் என்ன? ಕಾರಣವೇನು? படித்தவனுக்கும் படிக்காதவனுக்கும் கர்த்தரே பேசுறாரா? நானே பேசுறேன், நீ தப்பித்துக் கொள்ள முடியாது என்று சொல்ல அவர்களுக்கு. ನಾನೇ ಮಾತಾಡುತ್ತೇನೆ, ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದಿಲ್ಲ ಎಂದು ಅವರಿಗೆ ಹೇಳು. மனம் திரும்பிகோ, ದೇವರ ಕಡೆ மன திரும்பிகோ, ದೇವರ ಕಡೆ ತಿರುಗು. எச்சரிக்கையா இருந்து ஏதோ இந்த உட்கார்ந்துட்டு இது ஒரு டிராமா ஸ்டேஜ் நினைக்காதே, இல்ல பாலிட்டிஷியன் நினைக்காதே, வந்து கைத்தட்டி விட்டுட்டு ஓடுறதுக்கு அல்ல இது வைத்திருக்கிறது. ಇದು ಡ್ರಾಮಾ ಸ್ಟೇಜೋ ಪಾಲಿಟಿಕ್ಸ್ ಸ್ಥಳ. உன்னை கிறிஸ்துக்குள்ள ஆணித்தரமா நிக்க வைத்து இந்த உலகத்துக்கு உனக்கு சம்பந்தம் இல்லாதவன பரலோகத்துக்குரியவனா நீ ஓட வேண்டிய இந்த உலகத்துல, ಈ ಲೋಕದಲ್ಲಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಬಂಧಪಟ್ಟ ಮಗನಾಗಿ ನೀನು ಭಕ್ತಿ ಮಾಡಿ ಓಡಬೇಕು. உனக்காக காத்திருக்கிற எப்ப வருவா என்று. ಅದಕ್ಕಾಗಿ ಯಾವಾಗ சின்ன பிள்ளை எப்ப வரும்? ನನ್ನ ಮಗು ಯಾವಾಗ ಬರುತ್ತೆ? பொன்னான வீதிகளோடு அலங்காரம் பண்ணப்பட்ட வீடா இருக்கிறதாமே, ಬಂಗಾರದ ಮನೆಗಳು ಆಗಿವೆ ಅಂತೆ. நீ என்ன ஆட்டம் ஆடி நிற்கிறாயா, பாட்ட பாடி நிற்கிறாயா? ನೀನು ಆಟ ಆಡಿಕೊಂಡಿದ್ದೀಯಾ? நான் பட்சிக்கிற அக்கினி, ನಾನು ದಹಿಸುವ ಅಗ್ನಿ. எச்சரிக்கையா இருந்து வெளியாட முடியாது அவர்கிட்ட. ಅವರ ಹತ್ತಿರ ತಮಾಷೆ அந்த ಆಡಲಾಗುತ್ತದೆ. விதவை எவ்வளவு தசமா கொடுத்தா, ಆ ವಿಧವೆ ಎಷ್ಟು ದಶಮ ಭಾಗ எவ்வளவு உபவாசம் எடுத்தா, ಎಷ್ಟು ಉಪವಾಸ எவ்வளவு ಮಾಡಿದಳು, ஜெபித்தா, ಎಷ್ಟು ಪ್ರಾರ್ಥಿಸಿದಳು, எத்தனை சத்தத்தை கேட்டா, சத்து எத்தனை கேಳಿದಳು, ஊழியக்காரனுக்கு காணிக்கை கொடுத்தா, ಎಷ್ಟು ஆனாலும் கடைசியில பேய் ஆயிட்டா. ಎಷ್ಟೋ ಸೇವಕರಿಗೆ ಕಾಣಿಕೆ ಕೊಟ್ಟಳು, ಕೊನೆಯಲ್ಲಿ ಏ! ದುರಾತ್ಮ. ಯಾಕೆ? கொடுத்த அந்த நீதியின் வஸ்திரம் கரைப்பட்டு போயிடுச்சு. ಕೊಟ್ಟ ನೀತಿಯ ವಸ್ತ್ರ ಕರೆ ಹೊಂದಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತು. எப்ப கரைப்பட்டு கண்டிட்டான், ಯಾವಾಗ ಕರೆ ಹೊಂದಿ ಹೋಗಿಬಿಟ್ಟಿತು? பிச்சு ಬಿಡುತ್ತೆ. எப்ப கரைப்பட்டு போச்சு கண்டிருந்தது, ಯಾವ ಕರೆ அவ நிர்வாணியாகி விடுகிறான். ಅವ ಬೆತ್ತಲೆ ಆಗಿ ಬಿಡುತ್ತಾಳೆ, அப்ப மேல போக முடியாது. ಮೇಲೆ ಹೋಗಲಾಗುವುದಿಲ್ಲ. எச்சரிக்கை இருந்த வந்துக்கிறேன் ஒவ்வொருத்தருக்காக பேசுறார். இந்த சத்தியம் முத்திரையாய் நிக்கிறது. ಒಬ್ಬೊಬ್ಬರಿಗಾಗಿ ಮಾತಾಡುವ ಸತ್ಯ ಮುದ್ರಣವಾಗುತ್ತಿದೆ. கலருக்குள்ள இருக்கிறவனை எழுப்பி நிக்க வைத்து இருக்கிறார். ஏன் தெரியுமா? உங்களுக்காக நிக்க வைத்திருக்கிறார். ಸಮಾಧಿಯಲ್ಲಿ ಹೋಗುವವನನ್ನು ಎಬ್ಬರಿಸಿ ನಿಲ್ಲಿಸಿ ನಿಮಗಾಗಿ ಮಾತಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எச்சரிக்கை இருந்துக்கோ, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು ದೇವರ ಮಕ್ಕಳು. ஆசீர்வாதத்தை பெற வேண்டும். ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೊಳ್ಳಬೇಕು. அவள் பெற்று இழந்து விட்டாள், ಅವಳು ಹೊಂದಿಕೊಂಡು ಕಳೆದುಕೊಂಡಳು. எச்சரிக்கையா இருந்த தேவப்பிடி ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು ದೇವರ ಮಕ್ಕಳು. ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார், ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಡುತ್ತಾರೆ. 9:4 வார்த்தை பாரு ஆதியாகம புத்தகத்துல. ಆದಿಕಾಂಡ 9:4 ಓದುವಾಗ, என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ நோவாவை ஆசீர்வதித்தார், பூமியில பலத்து பெருகு என்று சொன்னார். ಭೂಮಿಯಲ್ಲಿ ಹೆಚ್ಚು ಅಭಿವೃದ್ಧಿ ಎಂಬುದಾಗಿ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. ದೇವರು ನೋಹನನ್ನು ಅವನ ಮಕ್ಕಳನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅವರಿಗೆ ಬಹು ಸಂತಾನವುಳ್ಳವರಾಗಿ. இவன் ஆசீர்வதித்தார், பின்பு தேவன் நோவாவையும் அவன் கொடுத்தது ஆசீர்வாதத்தை எழுந்து போனா, ಅವಳು ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡಳು. ஆசீர்வாதத்தோட வந்து நான் ஆசீர்வதிக்கிறேன், வாக்குத்தத்தம் கொடுக்கிறான், ஆசீர்வாதத்தை பத்திரமா வச்சுக்கிறான். அவன் ಆಶೀರ್ವಾದವನ್ನು பார்ப்பா, ಭದ್ರವಾಗಿ பேழையை இப்படித்தான் நீ கட்டணும். ನಾವೇನು ಇದೇ ರೀತಿ இங்க ಕಟ್ಟಬೇಕು. வாசல் வைக்க வேண்டும், இங்க வாசல் வைக்க வேண்டும், இங்க கதை வைக்க வேண்டும் என்று சொல்லி கட்டி வைத்தார். ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಬಾಗಿಲು ಕಿಟಕಿ ಇಡಬೇಕು. அந்த குடும்பம் முழுவதும் ஒரு மனமா இருந்துச்சா? ಆ ಕುಟುಂಬ ಪೂರ್ತಿ ಒಂದು ಮನಸ್ಸಿಂದಿತ್ತು. இன்னைக்கு எத்தனை பேர் ஒருத்தர் வந்தா ஒருத்தர் வீட்டுல உட்காந்துக்கிறாங்க. இது ஆராதனைக்கு உனக்கு அழுகல்ல, ಇದು ಆರಾಧನೆ. ஏதோ ஒன்று சாக்கு பக்கு சொல்ற, அவ்வளவுதான். ಏನೋ ಒಂದು ನೆವ ಹೇಳುತ್ತೀಯ. குடும்பத்தோட வர வேண்டும். குடும்பத்தோடவே நோவா அங்க இருந்தா. ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ನೋವ ಅಲ್ಲಿದ್ದರಂತೆ. தேவப்பிடி ದೇವರ ಮಕ್ಕಳೇ, வேதம் சொல்றது 7:1 ವೇದ ಹೇಳುತ್ತದೆ, நோவா நீயும் உன் குடும்பமும் பேழைக்குள்ள போ. ನೀನು ನಿನ್ನ ಆಗ ಕುಟುಂಬವು ಯೆಹೋವನು- ನಾವೆಯಲ್ಲಿ ಹೋಗಿರಿ. ಆಗ ಯೆಹೋವನು ನೋವನಿಗೆ, ನೀನು ನಿನ್ನ ಮನೆಯವರೆಲ್ಲರೂ ನಾವೇ ಎಲ್ಲಿ ಸೇರಿರಿ. தேவப்பிள்ளைகளே, ದೇವರ ಮಕ್ಕಳು, குடும்பத்தோட பரலோகத்துக்கு போகணும். ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಬೇಕು. ஒரு மனுஷன் இருந்தா, ಒಂದು ಮನುಷ್ಯನಿದ್ದನು, அவன் மனைவி ரட்சிக்கப்பட்டான், ಅವನು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದಳು, பிள்ளைங்க ரட்சிக்கப்பட்டு, ಮಕ್ಕಳು ರಕ್ಷಣೆ ಹೊಂದಿದರು. அவன் மட்டும் முரடன் குடிக்காரன் ஆயிட்டான். ಅವನು ಕುಡಿಯುವನಾಗಿ எவ்வளவு சொன்னாலும் கேட்காமல போய்விட்டான். ಎಷ್ಟು ಹೇಳಿದರೂ ಕೇಳದೆ ಹೋಗಿಬಿಟ್ಟನು. சில வருடங்களாய் ಕೆಲವು ವರ್ಷ சித்திரவதை செய்த மனைவியே, ಹೆಂಡತಿಯನ್ನು ஆனால் ஆலயத்தை விடவில்லை, பக்தியை விடவில்லை, அவள் தன்னுடைய பிள்ளைகளை விடவில்லை. ಆದರೂ ತನ್ನ ಭಕ್ತಿಯನ್ನು ಮಕ್ಕಳನ್ನು ಬಿಡಲಿಲ್ಲ. ஒரு நாள் வந்துச்சு, ಒಂದು ದಿವಸ ಬಂದಿತು, அவனை பாம்பு கட்சி அவன் செத்து போயிட்டான். ಅವನಿಗೆ ಹಾವು ಕಡಿದು ಸತ್ತು ಮರಣ ಹೊಂದಿದನು. சில வருஷங்களாச்சு, ಕೆಲವು ವರ್ಷಗಳಾಯಿತು, மனைவி இருந்தா, ಮனைವಿ ಹೆಂಡತಿ பிள்ளைகள் ಸತ್ತಳು, இருந்தார்கள். ಮಕ್ಕಳಿದ್ದರು. பிள்ளைகளும் மனைவியும் மேல போறாரலாம்.
ಮಕ್ಕಳು ಹೆಂಡತಿ ಮೇಲೆ ஒரு ಹೋಗುತ್ತಾರೆ. இடத்துல போய் நிக்கிறாரா, ಒಂದು ಸ್ಥಳದಲ್ಲಿ ಹೋಗಿ ನಿಂತಿದ್ದಾರೆ. புருஷனே பாதாளத்தை சங்கிலி கட்டி இழுத்துட்டு வந்தாங்களாம். ಗಂಡನನ್ನು ಪಾತಾಳಿಂದ ಸರಪಣಿ ಕಟ್ಟಿ ಕರೆದುಕೊಂಡು ಬಂದರಂತೆ. தேவபிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த இடத்துல மத்திய இடத்துல சந்திக்க வைத்தாரா, ಮಧ್ಯ ಸ್ಥಳದಲ್ಲಿ ಸಂಧಿಸುವಂತೆ ಮಾಡಿದರಂತೆ. கத்தி கூச்சல் போடுறான். ಕಿರುಚಿ ಕೂಗಾಡಿದನು, ஐயோ பரலோகம் இருக்குது எனக்கு தெரியாத, உனக்கு சித்திரவதை செய்து விட்டேனே, ಪರಲೋಕ ಇರುವುದು புலிகளெல்லாம் ஆட்சி சித்திரவதை செய்தனே ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಒಡೆದು ಚಿತ್ರಹಿಂಸೆ ಮಾಡಿದ್ದೇನೆ என்று வேதனைப்பட்டு ಎಂದು ವ್ಯಸನ ಪಡುತ್ತಾ மணி பிள்ளைகளெல்லாம் வாங்க போகலாம் பரலோகத்துக்கு இருக்க விட்டாராம். ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಬನ್ನಿರು ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗೋಣ ಎಂದು ಕರೆದರು. கொஞ்ச நேரம் ஆன உடனே ಸ್ವಲ್ಪ அந்த ಸಮಯದ 3 பிள்ளைகளையும் ಆ ಮೂರು அந்த ಮಕ್ಕಳು அம்மாவையும் ಆ ಅಮ್ಮನನ್ನು மகிமை தூக்கின்னு போயிடுச்சான் பரலோகத்துக்கு. ಮಹಿಮೆ ಪರಲೋಕಕ್ಕೆ ಎತ್ತಿಕೊಂಡು ಹೋಯಿತಂತೆ. இவன் கத்தி கூச்சல் போட்ட உடனே ಇವನು ಕಿರುಚಿ ಕೂಗಾಡಿದ ಮೇಲೆ இருட்டரே அப்படி இழுத்துன்னு பாத்தாளத்துக்கு போய்விட்டான். ಕತ್ತಲೆಗೆ ಎಳೆಯಲ್ಪಟ್ಟು கணவன் ಪಾತಾಳಕ್ಕೆ ஆனாலும் சரி, மனைவி ஆனாலும் சரி, இந்த உலகத்துல தான் நாடகம். ಗಂಡನು ಹೆಂಡತಿ குடும்பத்தோடு நீ போக முடியுமா? ಕುಟುಂಬ ಸಹಿತವಾಗಿ ಹೋಗಲು ಸಾಧ್ಯವಾ? அந்த மாதிரி பக்தி செய்ய வேண்டும். ಆ ರೀತಿ ಭಕ್ತಿ ಮಾಡಬೇಕು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ எச்சரிக்கை இருக்க வேண்டியதா இருக்கிறது. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. இவன் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டான். ಇವನ ಆಶೀರ್ವಾದವನ್ನು தேவன் சொன்ன காரியங்களே ದೇವರು வேதம் சொல்ல அப்படியே செய்து முடித்தான். ಹಾಗೆ ಮಾಡಿ ಮುಗಿಸಿದ. உன்னுடைய ரட்சிப்பை கடைசி வரைக்கும் முடித்துக் கொள்ள வேண்டும், முடிக்க வேண்டும். ನಿನ್ನ ರಕ್ಷಣೆ உன் ஜீவன் போகும் வரைக்கும் அவனுடைய ரட்சிப்பை அவர் கையில் கொடுக்க வேண்டும். ನಿನ್ನ ಜೀವ ಹೋದ ಮೇಲೆ ನಿನ್ನ ರಕ್ಷಣೆಯನ್ನು ಅವರ ಕೈಯಲ್ಲಿ ಕೊಡಬೇಕು. வேதம் சொல்லுது அவன் முடித்தான். ವೇದ ಹೇಳುತ್ತದೆ ಅವರು ಮುಗಿಸಿದರು ಎಂಬುದಾಗಿ. ஆனா இவள் முடிக்க முடியவில்லை. ಆದರೆ ಇವಳು ಮುಗಿಸಲಾಗಲಿಲ್ಲ. இவன் துரத்தப்பட்டு போனா, ಇವಳು ಓಡಿಸಲ್ಪಟ್ಟವಳು. இவன் ஆசீர்வதித்தார். ಇವಳು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அவன் ஆசீர்வாதத்தை எழுது போனா, ಅವಳ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕಳೆದುಕೊಂಡು ஆசீர்வாதத்தை பூமி முழுதும் பலத்த பெருகு என்று சொல்லிவிட்டான். ಹೆಚ್ಚು ಅಭಿವೃದ್ಧಿ ಎಂಬುದಾಗಿ ಅವಳಿಗೆ ಆಶೀರ್ವದಿಸಿದರು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, மிக நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டும். ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. 22:16 ஆதியாகம புத்தகத்தை எடுத்து பாருங்க. 22:16 ಆದಿಕಾಂಡ. என் அன்பு தேவப்பிள்ளையே, மிக நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டியதா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. 22:1-2 வாசிக்கும் போது 22:1-2 ಓದುವಾಗ, இந்த காரியங்கள் நடந்த பின்பு தேவன் ஆபிரகாமை சோதித்தார். எப்படி எனில் அவர் அவனை நோக்கி, என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳು, ஒரே மகனை நீ பலி கொடு என்று சொன்னார். ಒಂದೇ ಮಗನನ್ನು ಬಲಿ ಸಲ್ಲಿಸು ಎಂದು ಹೇಳಿದರು. அவர் என்ன பலி எடுத்துக்கிறவரா? ಅವರೇನು ಬಲಿ ತೆಗೆದುಕೊಳ್ಳುವವರಾ? அவனுக்கு நல்லா தெரியும். ಅವನಿಗೆ ಚೆನ್ನಾಗಿ ಗೊತ್ತು, எனக்கு வந்த சோதனை, ಇದು ಬಂದದ್ದು ಶೋಧನೆ. நீ கொடுத்த நீ எடுத்துக்கோ, ನೀನು ಕೊಟ್ಟಿದ್ದೀರಿ, ನೀವು ತೆಗೆದುಕೊಳ್ಳಿ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, அந்த சோதனையில் அவன் ஜெயித்த பிறகு ಆ ಶೋಧನೆಯಲ್ಲಿ ಅವನು ಜಯ ಹೊಂದಿದ ಮೇಲೆ 2:16 வாசிக்க டைம் ஆச்சுமா. 2:16 வாசிக்கும் போது 2:16 ಓದುವ, வானத்து நட்சத்திரத்தை பார், பூமி மணல பார், அத்தனை ஆசீர்வாதம் உனக்கு என்று சொன்னார். ಆಕಾಶದ ನಕ್ಷತ್ರ ಭೂಮಿ ಮರಳಿನಷ್ಟು ಆಶೀರ್ವಾದ ನಿನಗೆ ಎಂದು ಹೇಳಿದರು. அவன் எழுந்து போனா, ಅವನು ಕಳೆದುಕೊಂಡಳು, நோவா பெற்றுக்கொண்டான், ನೋವ ಹೊಂದಿಕೊಂಡನು, இவனும் பெற்றுக்கொண்டான். ಆಬ್ರಗಾಮನು ಹೊಂದಿಕೊಂಡರು. என் அன்பு தேவப்பிள்ளையே, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மிகவும் நம்ம எச்சரிக்கை இருக்க வேண்டியது அவசியமாக. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕಾಗಿದೆ. ஆசீர்வாதத்தை சில பேருக்கு கொடுத்திருக்கிறார், ಕೆಲವು ಆಶೀರ್ವಾದ கொஞ்சம் ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறாரு சபையில. ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವರು அப்போ சில பேர் வாலாட்டி ஏதோ பாவத்தையும் அக்கிரமத்தையும் கண்ணு வச்சு நிற்கிற. எச்சரிக்கை இருக்கு, உன் கதை முடிஞ்சிடும். ಅಷ್ಟರಲ್ಲಿ ಬಾಲಾಡಿಸಿ ಪಾಪದ ಅಶುದ್ಧದ ಮೇಲೆ ಕಾಲಿಟ್ಟರೆ இனி சில பேர் பெறாமல் இருக்கிறீங்க, பெற்றுக்கோ. ಇದು ಒಂದು ಆಶೀರ್ವಾದ. ஏதோ ஒரு குறை இருக்குது வாழ்க்கையில, ನಿನ್ನ ಬಾಳಿನಲ್ಲಿ ಯಾವುದೋ ಒಂದು ಕೊರತೆ ಇದೆ, அதை சரிப்படுத்திக்கோ. ಅದನ್ನು ಸರಿಪಡಿಸಿ. இங்க ஆசீர்வாதத்தை கொடுக்கறதுக்கு ஆபிரகாம் மகனுக்கு என்ன சொல்ல தெரியுமா? ಆಬ್ರಗಾಮ್ 22:1-2 22:1 இந்த காரியம் ஈசாக்கே, நீ இறங்கி போகாத எகிப்துக்கு, ಐಗುಪ್ತಕ್ಕೆ ಇಳಿದು ಹೋಗಬೇಡ, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். ನಾನು ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. எகிப்து இந்த உலகம், ಐಗುಪ್ತ ದೇಶ ಅಂದರೆ ಲೋಕ. உங்க ஒப்பம் போய் மாட்டிக்கணும், ನಿಮ್ಮಪ್ಪ ಹೋಗಿ ಸಿಕ್ಕಿಕೊಂಡನು, நீ இறங்காதப்பா. ನೀನು ಇಳಿಯಬೇಡಪ್ಪ. வறுமை இருக்கிறது, பயப்படாத. ಕ್ಷಾಮ ಇದೆ, ಭಯಪಡಬೇಡ. வியாதி இருக்கிறது, பயப்படாத. ಕಾಯಿಲೆ ಇದೆ, ಭಯಪಡಬೇಡ. பிரச்சனை இருக்குது, பயப்படாத. ಸಮಸ್ಯೆ ಇದೆ, ಭಯಪಡಬೇಡ. ஆசீர்வதிக்கிற உன்னை ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. இருக்கிற இடத்துல இருக்க வேண்டும், ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ இல்லாத இடத்துல ஓடாத. ಇಲ್ಲದ அந்த ಸ್ಥಳದಲ್ಲಿ சபைக்கு போன ஆசீர்வாதமா, இந்த சபைக்கு போன ஆசீர்வாதமா, இந்த சபைக்கு போன அதெல்லாம் பார்ப்ப விவாதம் வந்து ಯಾವ ಸಭೆಗೆ எல்லாம் போனவனுங்களாம் அதை கதியாயிட்டுக்கிறானுங்க. ಹೋದವರೆಲ್ಲ ಗತಿ ಆಗಿಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ இறங்காத, இங்கே இரு. ನೀನು ಇಲ್ಲಿಯೇ ಇರು, ಇಳಿಯಬೇಡ. இங்கே இருந்து அவனை ஆசீர்வதிக்கிறேன். ಇಲ್ಲಿಯೇ ಇರು, ಆಶೀರ್ವದಿಸುತ್ತೇನೆ. அவங்க என்ன சொன்னார்? ಅವ್ರು ಏನು ಹೇಳಿದರು? அப்ப இங்க நின்றானா? ಹಾಗೆ ಹೋಗಿ ನಿಂತನಂತೆ. அவன் ஆசீர்வாதம் எப்படி தெரியுமா? ಅವನ ಆಶೀರ್ವಾದ ಯಾಗಿತ್ತು ನೋಡ್ತಾ. 12, 22, 12, 20, 22, 12 வார்த்தை பாருங்க. 22 அவன் விதைத்தான், 100 பலன் கொடுத்தாரா? ಅವನು ಬಿತ್ತಿದ ಮೇಲೆ 100ರಷ್ಟು ಫಲವನ್ನು ಕೊಟ್ಟರಂತೆ. தேவப்பிள்ளையே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, ஏ
ಯಾಕೆ? இறங்கவில்லை. ஆசீர்வாதத்துக்கு தகுதிப்படுத்தி கொண்டான். ஆசீர்வாதಕ್ಕೆ ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು இறங்குறாயா, உலகத்துக்கு இறங்குறாயா, பாவத்துக்கு இறங்குறாயா, அசுத்தங்களை இறங்குறாயா, ஆசீர்வாதத்தை எழுந்து போயிடுவா. நீ வந்து வேஸ்ட் இங்க. ಲೋಕ ಆಶೀರ್ವಾದ, நீ ஆசீர்வாதம் பெற வேண்டும் என்று தான் இந்த சபை வச்சிருக்கிறா. ನೀನು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಬೇಕೆಂದು ಸಭೆ ಇಟ್ಟಿದ್ದಾರೆ. என்ன ஆசீர்வாதம்? ಏನು ಆಶೀರ್ವಾದ? வியாதி இல்லாத இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ಕಾಯಿಲೆ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು ಆಶೀರ್ವಾದ. உன் சம்பாதியிலே வறுமை இல்லாத இருக்கிறது ஒரு ನಿನ್ನ ஆசீர்வாதம். ಸಂಪಾದನೆ ಕ್ಷಾಮ ಇಲ್ಲದೆ ಇರುವುದು உன் பிள்ளைகள் நல்ல படிப்பாளியாய் பக்தி உள்ள பிள்ளைகளாக்குறது ஒரு ನಿನ್ನ ஆசீர்வாதம். ಮಕ್ಕಳು ವಿದ್ಯಾವಂತರಾಗಿ ಭಕ್ತಿಯುಳ್ಳ உன் ಮಕ್ಕಳಾಗುವುದೇ குடும்பம் ಆಶೀರ್ವಾದ. செழிப்பா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம். ನಿನ್ನ ಕುಟುಂಬ ಸಮೃದ್ಧವಾಗಿರುವುದೇ ಆಶೀರ್ವಾದ. அநேக மக்களுக்கு நீ தான தர்மம் செய்கிறது உனக்கு கொடுத்த ஆசீர்வாதம். ಅನೇಕ ಮಕ್ಕಳಿಗೆ ದಾನ ಧರ್ಮ ಮಾಡುವುದು ನಿನ್ನ ಕೊಟ್ಟ ಆಶೀರ್ವಾದ. என் அன்பு தேவப்பிள்ளை, ಪ್ರಿಯ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இத்தனை ஆசீர்வாதம் இல்லாத குடும்பம் தவிச்சா என்ன பிரயோஜனம்? ಇಷ್ಟು ಆಶೀರ್ವಾದವಿಲ್ಲದೆ ಕುಟುಂಬ ಸಂಕಟಪಟ್ಟರೆ ಏನು ராவு இந்த பகலுக்கு இல்லை, பகல் இந்த ராவுக்கு இல்லை, ராவு இந்த பகலுக்கு இல்லை. ಬೆಳಗ್ಗೆ ಇದ್ದರೆ ರಾತ್ರಿ ಇಲ್ಲ, ರಾತ್ರಿ ಇದ್ದರೆ ಬೆಳಗ್ಗೆಗೆ ಇಲ್ಲವಾಗುತ್ತದೆ. எப்ப பாரு வியாதிகள். ಯಾಗ ನೋಡಿದರೆ ಕಾಯಿಲೆಗಳು. நிற்க முடியவில்லை, ನಿಲ್ಲಲಾಗುತ್ತಿಲ್ಲ, நடக்க முடியவில்லை, ನಡೆಯಲಾಗುತ್ತಿಲ್ಲ. எப்பொழுதுமே டாக்டர் டாக்டர் 24 மணி நேரம், 24 ತಾಸು ವೈದ್ಯರು. என் அன்பு தேவப்பிள்ளை, இது ஆசீர்வாதம் இல்லை. ಇದು ಆಶೀರ್ವಾದವಲ್ಲ. உன் சரீரத்துக்கு ஒரு ஆசீர்வாதம், ನಿನ್ನ ಶರೀರಕ್ಕೆ, உன் பிள்ளைகளுக்கு ஒரு ನಿನ್ನ ஆசீர்வாதம், ಮಕ್ಕಳಿಗೆ ಒಂದು உன் ಆಶೀರ್ವಾದ, குடும்பத்துக்கு ನಿನ್ನ ஆசீர்வாதம், ಕುಟುಂಬಕ್ಕೊಂದು சின்ன ಆಶೀರ್ವಾದ. சம்பாதியில ஆசீர்வாதம். ಚಿಕ್ಕ ಸಂಪಾದನೆ கர்த்தருக்கு நீ உபயோகப்படு. ದೇವರಿಗಾಗಿ ಉಪಯೋಗ ಆಗು. 4 அண்ணா சம்பாதி போதும். என் சாட்சி சொல்றேன், 4 ಆಣಿ ಸಂಪಾದನೆ ಮಾಡು ಸಾಕು. 40 பேர் வளர்க்கலானே. 40 ಜನರನ್ನು ಉಳಿಸಬಹುದು. என்னோட வாழ்க்கை அனுபவத்தை உங்களுக்கு சொல்லி ಬಾಳಿನ ಅನುಭವದಲ್ಲಿ ಹೇಳುತ್ತಿದ್ದೆ. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, மேலே வானத்துல இருக்கிற பட்சிகளை பாரு. ಆಕಾಶದಲ್ಲಿ ಹಾರಾಡುವ ಪಕ್ಷಿಗಳನ್ನು ನೋಡು. அதுக்கு என்ன வேலை செய்து? ಅದು ಏನು ಕೆಲಸ ಮಾಡುತ್ತವೆ? ஒரு குறையில்லாதபடிக்கு செய்து கொண்டு ಒಂದು ಕೊರತೆ ಇಲ್ಲದೆ அவரையே நம்பி ஓடாடுதுங்களாம். அவரு ಅವರನ್ನೇ ನಂಬಿ ಅವುಗಳು ಓಡಾಡುತ್ತವೆ. அங்கே தேவப்பிள்ளை, லௌகிக கவலைகளை தூரமாக்கிக்கோ. தேவன் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். ಲೋಕದ ಕವಲೆಗಳನ್ನು ದೂರ ಮಾಡು. ದೇವರು இந்த இடத்துல இருந்து போகும்போது நீ சிந்திக்க வேண்டும், என்ன ஆசீர்வாதத்தை நான் எழுந்து போனேன். ಈ ಸ್ಥಳದಿಂದ ಹೋಗುವಾಗ ಯಾವ ಆಶೀರ್ವಾದ ஆசீர்வாதம் கிட்ட வர 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 உனக்கு உஷாரா இருக்க வேண்டும். ಆಶೀರ್ವಾದ ಬರುತ್ತಾ ಬರುತ್ತಾ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. உன் ஜெபத்துக்கு பதிலுக்கு கொடுக்கிற நேரத்துல உஷாரா இருக்க வேண்டும். ನಿನ್ನ ಪ್ರಾರ್ಥನೆಗೆ ಉತ್ತರ அப்பதான் சாத்தான் அவன் அப்செட் பண்ணிடுவான், பொல்லாத குணத்தை கொடுத்துடுவான். ಒಂದು ಕೆಟ್ಟ ಗುಣವನ್ನು ಕೊಟ್ಟು ಆಗಲೇ ಸೈತಾನು ತಡೆ ಮಾಡಿ ಬಿಡುತ್ತಾನೆ. எல்லா பாகத்திலும் உன்னை ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறார். ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲೂ ಆಶೀರ್ವದಿಸುವ ದೇವರಾಗಿ. ஆதியாகம புத்தகம் 32:26 வாசிக்கும் போது 32:26 ಆದಿ ಕಾಣಬಹುದುವಾಗ யாக்கோபு ஆசீர்வாதத்துக்காக வாதாடுறா. ಯಾಕೋಬನು ಆಶೀರ್ವಾದಕ್ಕಾಗಿ ವಾದಾಟ ಮಾಡಿದನು. தேவப்பிள்ளை, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ ஆசீர்வதிக்கிற வரைக்கும் நான் விட மாட்டேன். ನೀನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. ನನ್ನನ್ನು ಬಿಡು, ಬೆಳಗಾಗುತ್ತದೆ ಅನ್ನಲು ಯಾಕೋಬನು, ನೀನು ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದ ಹೊರತು ನಿನ್ನನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ ಅಂದನು. என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் அவனை விட மாட்டேன். ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இப்படி பிடிக்கிறாயா? இப்போ ಈಗ ಹಿಡಿಯುತ್ತೀಯ ಅವರನ್ನ? வர சோத்திரம் 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 சோர்ஜிங்கன்னு போயிடுற வெளியா. ಸ್ತೋತ್ರದಿಂದ வாடிக்கை முழுவதும் சோர்ஜியம் தான் இருக்குவேன். ಬಾಳು ಮುಳುವುದು ಇದೇ ರೀತಿ ಇರುತ್ತದೆ. தேவளே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, நீ என்ன ஆசீர்வதிக்கிற வரைக்கும் உன்னை விட மாட்டேன். ನಿನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. இதுதான் அக்னி ஜெபம். ಇದೇ ಬೆಂಕಿಯಂತಹ ಪ್ರಾರ್ಥನೆ. டேய், என்ன விடுறா, ನನ್ನ ಬಿಡಪ್ಪ, நான் போறேன். ನಾನು ಹೋಗುತ್ತೇನೆ. ஆண்டவர் சொல்றா, சோதிக்கிறார். ದೇವರು ಸೋதி, விட மாட்டேன். ನಾನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. நான் மோசக்காரன், ನಾನು ಮೋಸ, எங்க அண்ணனுக்கு மோசம் செய்தேன். ನನ್ನ ಅಣ್ಣನಿಗೆ ಮೋಸ ಮಾಡಿದ್ದೇನೆ. அந்த மோசத்தால எனக்கு இனி எல்லாம் எழுந்து போகிற நேரம் வந்து விட்டது. ಎಲ್ಲವನ್ನು ಕಳೆದುಕೊಳ್ಳುವ ಸಮಯ ಬರುತ್ತಾ ಇದೆ. ஆகவே என் ஆசீர்வதி, ನನ್ನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿ ಅಪ್ಪ. நீ என்ன ஆசீர்வதிக்கல, அத்தனையும் எழுந்து போய் விடுகிற. ನೀವು ನನ್ನನ್ನು என் மணிப்பிள்ளை எல்லாம் வெட்டி போடுறானுங்க. ನನ್ನ ಹೆಂಡತಿ ಮಕ್ಕಳನ್ನು என் ஆசீர்வாதம் சுட்டறிஞ்சு போகிறது. ಆಸ್ತಿ ಪಾಸ್ತಿ ಎಲ್ಲ ಸುಡುತ್ತಿದ್ದಾರೆ. என் ஆசீர்வதிக்கிறதுக்கு விட மாட்டேன். ನನ್ನ ಆಶೀರ್ವದಿಸುವವರೆಗೂ ಬಿಡುವುದಿಲ್ಲ. அப்பளத்தான் ಆಗಲೇ கடைசியில தேவன் அவனை தொட்டான். உன் பேர் என்னப்பா? ನಿನ್ನ ಹೆಸರು ಏನಪ್ಪ? அவருக்கு தெரியாதுன்னா? ಅವರಿಗೆ ತಿಳಿಯದಾ ಹೆಸರು? யாக்கோபு. ಯಾಕೋಬ್ ಹೇಳು. யாக்கோபு நான் மோசக்காரன். ಯಾಕೋಬ್ ಎಂದರೆ ಮೋಸಗಾರ. நான் ஒரு மோசக்காரன், அண்ணனுக்கு மோசம் செய்து விட்டு வந்திருக்கிறவன். ಅಣ್ಣನಿಗೆ ಮೋಸ ಮಾಡಿ ಬಂದಿದ್ದೇನೆ. ஆனாலும் ಆದರೂ அவன் பிடிவாத குணம், ಅವನ ಆಟಮಾರಿ ಗುಣ, வாதாட்ட குணம், ವಾದಾಟ ಗುಣದಿಂದ அவன் ஆசிரித்தான். ಅವನನ್ನು ಆಶೀರ್ವದಿಸಿದರು. அப்பதான் ಆಗಲೇ வானப்பா யாக்கோபு என்ற பேர் வேணா, ಯಾಕೋಬ್ ಎಂಬ ಹೆಸರು ಬೇಡ, இஸ்ரவேல் என்று பெயர் வைக்கிறேன். ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ ಹೆಸರಿಟ್ಟಿದ್ದೇನೆ. இனி கூட அந்த தேசம் இஸ்ரவேலா இருக்கிறது. ಇವತ್ತು ಇಸ್ರಾಯೇಲ್ உலகம் முழுவதுமாக அதை எதிர்ச்சால முடியவில்லை. ಲೋಕ அவங்க ಪೂರ್ತಿ ஞானத்தை கத்துக்கொள்ள உலகம் முழுவதுமாக எதிர்பார்க்கிறது. தண்ணியிலாதையே வெள்ளாமை வலிக்கிறார்களா? ನೀರಿಲ್ಲದೆ ಬೆಳೆಯನ್ನು ಬೆಳೆಯುತ್ತಿದ್ದಾರಂತೆ. ದಯವಿಟ್ಟು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இஸ்ரேல் என்ற ஆசீர்வாதம், ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂದರೆ ಆಶೀರ್ವಾದ, யாக்கோபு மோசடிகள். ಯಾಕೋಬ್ ಎಂದರೆ ಮೋಸಕಾರನು. அதான் இந்த மோச வானாப்பா யாக்கோபு வானா, நீ இஸ்ரவேல்
ಆ ಯಾಕೋಬ್ ಹೆಸರು ಬೇಡಪ್ಪ, ಇಸ್ರಾಯೇಲ್ ಎಂಬುದಾಗಿ நெருஞ்சி வடி ஆரம்பித்ததான் தேவப்படி. ತುಂಬಿ ಹೊರಸೂಸಲು ಆರಂಭಿಸಿದಂತೆ ದೇವರ ಮಕ್ಕಳೇ, இந்த மத்தியான வேலையில ಈ ಮಧ್ಯಾಹ್ನ ಸಮಯದಲ್ಲಿ நீயும் இஸ்ரவேல மாற வேண்டும். ನೀನು ಇಸ್ರಾಯೇಲ್ ಆಗಬೇಕು. அவர் பாதங்களை பிடித்துக்கொண்டு ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದು தனியே ஜெபம் பண்ணு. ಪ್ರತ್ಯೇಕ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡು. உன்னோட ஓட்ட உடைச்சலு ನಿನ್ನ ಕುಂದು ಕೊರತೆಗಳನ್ನ, எங்க உளுந்த, ಎಲ್ಲಿ ಬಿದ್ದು, எங்க சருங்கன, ಎಲ್ಲಿ ಜಾರಿ, எங்க ஏமாந்த, ಎಲ್ಲಿ எங்க ஏமாத்தன, ಎಲ್ಲಿ ವಂಚಿಸಿದೆ, எல்லாம் விழுந்து கண்ணீர் விட்டு ಎಲ್ಲವಕ್ಕೂ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು இட்டபடி ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ. அந்த ஆண்டவர் உன்னை உதவி செய்யற வரைக்கும் விடாத. ದೇವರು ಸಹಾಯ ಮಾಡುವವರೆಗೂ எத்தனை நாளானாலும் விடாத. ಎಷ್ಟು ದಿವಸವಾದರೂ ಬಿಡಬೇಡ. ஏன் தெரியுமா? ಯಾಕೆ ಗೊತ್ತಾ? உன்னோட பாவத்தை நிமித்தம் பிள்ளைகள் ஆசீர்வாதம் எழுந்து போய்விடும். ನಿನ್ನ ಪಾಪದ உன் ನಿಮಿತ್ತ சந்ததி ஆசீர்வாதம், உன் பேரு பிள்ளைகள் ஆசீர்வாதம் எழுந்து போய்விடும். ನಿನ್ನ ಸಂತತಿ ಮಕ್ಕಳು ಮೊಮ್ಮಕ್ಕಳ ಆಶೀರ್ವಾದ ಕಳೆದುಕೊಳ್ಳುತ್ತೀಯ. நீ பிடித்துக்க, அவர் கெட்டியா பிடி. ಅವರನ್ನು ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದುಕೋ. ஆமாண்டவரே, நான் யாக்கோபா இருக்கிறேன், ಹೌದು ಸ್ವಾಮಿ, ನಾನು ಯಾಕೆ மோசடிக்கார நாசக்கார நாச உடையவளா இருக்கிறேன். ಮೋಸ ಮಾಡಿ ನಾಶ ಮಾಡುವಳಾಗಿದ್ದೇನಪ್ಪ. மணியமப்பா, ನೀವು ಬನ್ನಿ. நீ மனம் இருக்கவும் நீடிய சாந்தமுடைய தேவன் உன்னை விட மாட்டேன். ನಿನ್ನ ಕನಿಕರವು ದಯವು ದೀರ್ಘ ಶಾಂತವುಳ್ಳವರ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುವುದಿಲ್ಲ. இறக்கப்படி. ಬಲವಾಗಿ ಹಿಡಿದುಕೋ. இறக்கத்தை பிடிச்சா சாமி நீ என்ன செய்வாய்? ಸ್ವಾಮಿ ಗಟ್ಟಿಯಾಗಿ ಹಿಡಿದ್ರೆ ಏನು ಮಾಡ್ತೀಯಪ್ಪ? எனதண்டே வருவனை ஒருபோதும் தள்ள மாட்டேன். ನನ್ನ ಹತ್ತಿರ ಬರುವನು ತಳ್ಳುವುದಿಲ್ಲ. தள்ள மாட்டேன். யாக்கோபு தள்ளிட்டாரா? போடா. ಯಾಕೋಬನ್ನು ತಳ್ಳಿ ಬಿಟ್ಟರ ಅವರು? இல்லை. ಇಲ್ಲವೇ ಇಲ್ಲ. அப்ப என்ன பண்ணாரா? ಹಾಗೇನು ಮಾಡಿದರಂತೆ? அவனை எப்படி ஆசீர்வதித்தாரா? ಅವನು ಯಾಗ ಆಶೀರ್ವದಿಸಿದ? சந்ததி ஆசீர்வதிக்கிறது மட்டும் இல்ல, ಸಂತತಿ ಆಶೀರ್ವದಿಸಿದ ಮಾತ್ರವಲ್ಲ, தொட சந்தம் முட்டினாராம். ತೊಡೆ ಸಂದನ್ನು ಮುಟ್ಟಿದರಂತೆ. ஏ, ಯಾಕೆ? அவனுக்கு பெருமை இருந்துச்சான். ஓ, எனக்கு 12 புள்ளிங்க, ஒரு பொட்ட புள்ள, 12 ಗಂಡು ಮಕ್ಕಳು, பூமி தாங்க முடியாத ஆசீர்வாதம். ಭೂಮಿ ತಾಳರದಷ್ಟು ಆಸ್ತಿ. மீசு பெருசா விட்டுட்டு திருப்பினதான். எவ்வளவு பேர் மீசை விட்டுக்கிறீங்க? மீசை விட்டுட்டு திருப்பினதான். ಮೀಸೆ ಬಿಟ್ಟು ತಿರುಗಿಸುತ್ತಿದ್ದನಂತೆ. தேவர மக்களே, தொடைய முட்டிட்டாரு. ತೊಡೆಯನ್ನು ಮುಟ್ಟಿದರು. ஐயோ, நொண்டின்னு போறா. நான் இல்லை இயேசு, நான் இல்லை இயேசு நொண்டின்னு போறா. ನಾನಲ್ಲ ಯೇಸು ಎಂಬುದಾಗಿ எடுத்து பாருங்க. ವೇದವನ್ನು ನೋಡಿರಿ. தொட்ட பிறகு ಮುಟ್ಟಿದ ಮೇಲೆ நொண்டின்னு போனானா. ಅವನು ಕುಂಟುತ್ತಾ ஏன் நொண்டின்னு போனான்னு கர்த்தரை கேட்டா, ಯಾಕೆ ಕುಂಟುತ್ತಾ ಹೋದನೆಂದು ದೇವರನ್ನು ಕೇಳಿದರೆ, அவன் என்ன காட்டிலும் பெரியவனா நிமிர்ந்து மீசி திருப்பினா என்னை யாரும் ஒன்றும் செய்ய முடியாது. ನನ್ನ ಯಾರನ್ನು ಏನು என் அழகு என்ன, என் படிப்பு என்ன, என் அந்தஸ்து என்ன, ஆக பார்த்தா நாலனா தாக்குது. ನನ್ನ ಆಸ್ತಿ ಏನು, ನನ್ನ ವಿದ್ಯೆ ಏನು ಎಂಬುದಾಗಿ ಅವನು ನೋಡುತ್ತಿದ್ದ. அதான் தொடிய, அதனால தான் ஆசீர்வாதத்தை எழுந்துடாதடா. தொடா தொடிய ತೊಡೆಯನ್ನು ಮುಟ್ಟು ಆಶೀರ್ವಾದ. வாசி. ಅವನು ತೊಡೆಯ ನಿಮಿತ್ತ ಕುಂಟಿಕೊಂಡು ನಡೆದನು. நொண்டி ஆக்கிட்டாரு. ಯಾಕೋಬನು ತೊಡೆಯ ಕೀಲನ್ನು ಮುಟ್ಟಿದ್ದರಿಂದ ಯಾಕೋಬನು ಅವನ பெரிய நர்வ முட்டிட்டார். பெருமாட்ட ஆடுறியாடா, தொட்டு நொண்டி. ஏன்பா? குண்டா, எங்கேருந்து வர நொண்டி? ஏது குண்டுಕೊಂಡು ಎಲ್ಲಿಂದ ಬರುತ್ತೀಯಾ? கால் நல்லாக்கும் போது உனக்கு கொடுக்க மாட்டான், நொண்டியான பிறகு உனக்கு கொடுக்குவார். ಕಾಲು ಚೆನ್ನಾಗಿರುವಾಗ ಕೊಡುವುದಿಲ್ಲ, ಕುಂಟನಾದ ಮೇಲೆ ಕೊಡುತ್ತಾರೆ. வராத வியாதிகள் வந்து உன்னை வாரிக்கொண்டு போகும்போது உன்னை ஆசீர்வதிப்பார். ಕಾಯಿಲೆಗಳು ಬಂದು ಹೋಗುವಾಗ ನಿಮ್ಮನ್ನು ಆಶೀರ್ವದಿಸುತ್ತಾರೆ. இன்னொன்று வரைக்கும் விடாதபடிக்கு நல்லாக்கும் போது தாழ்த்திக்கின்னு ஆசீர்வாதத்தை வாங்கிக்கோ. ನೀನು ಗುಂಟುವರೆಗೂ ಬಿಡದಂತೆ ಒಳ್ಳೆ ಚೆನ್ನಾಗಿರುವಾಗಲೇ ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಹೊಂದಿಕೋ. அது தொட முட்டிட்டார. நொண்டின்னு போ. ಆ ತೊಡೆ ಕೀಲನ್ನು ಮುಟ್ಟಿದರಂತೆ ಕುಂಟಿಕೊಂಡು. பெரிய நொடி. நான் என்ன மாதிரி ஆள் தெரியுமா? என்னோட ஊடு என்ன, என் வாசல் என்ன, சொத்து என்ன, சுகம் என்ன, என் அழகு என்ன, என் பிள்ளைங்க என்ன, அந்த தெரியுமா? என் பிள்ளைங்க எவ்வளோ நல்லா படிக்க தெரியுமா? பெரிய பிள்ளை ஜெயிலில் இருக்கிறான், 2வது பிள்ளை ஜெயிலுக்கு போக போகிறான். ஜெயிலே ரொம்பிட்டுக்குது. அந்த ஜெயில் உள்ள ரெடியாகும் போது ஜெயிச்சுட்டு வந்தேன் நான். ಆ ಜೈಲು ರೆಡಿ ಆಗುವಾಗ ಅಯ್ಯಪ್ಪ, சாமி வர இங்கே கைதிகளுக்கெல்லாம் ரட்சிப்பை கொடு சாமி. ಬರುವ ಎಲ್ಲ ಕೈದಿಗಳಿಗೆ ರಕ್ಷಣೆ ಕೊಡಿಯಪ್ಪ. தேவப்படி அந்த பூமியில் போய் கேட்டு பாருங்க, ஜெயில என் சத்தம்க்கும். ಆ ಭೂಮಿಯನ್ನು ಕೇಳಿರಿ, ಅಯ್ಯನವರ ಶಬ್ದ ಅಲ್ಲಿಂದ. அதாய் ஜெயிலருக்கு போற கைதிங்க ஆக்கப்பட்டு கைதிகளை சந்திச்சு பேசினேன். ಕೈದಿಗಳನ್ನು ಸಂಧಿಸಿ ಅಯ್ಯ ಮಾತಾಡಿದ್ದಾರೆ. ஒருத்தன் ஜான் என்ற ஒரு ஆள் பையன். ಜಾನ್ ಎಂಬ ಒಂದು ಹುಡುಗ. என்னப்பா செஞ்சு வந்த? ಏನು ಮಾಡಿ ಬಂದೆಪ್ಪ? ஒருவனை கொலை செய்து விட்டேன். ಒಬ್ಬನನ್ನು ಕೊಲೆ ಮಾಡಿದೆ. என் மனைவியை கொலை செய்து விட்டேன். ಹೆಂಡತಿ ಕೊಲೆ ಮಾಡಿ. தப்பா நடக்க போன ஒரே குத்து குத்திட்டேன். ತಪ್ಪು ಮಾಡುವಾಗ ಒಂದೇ ಒಂದು ಕುತ್ತಿ ಹಾಕಿ. இப்போ எப்படி பார்க்குற? ಈಗ ಆಗಿತ್ತಪ್ಪ. தேம்பி அழுவரா. ಬಿಕ್ಕಿ ಅಳುತ್ತಾನೆ. ஐயா, என் சம்சாரத்துக்கு சுசேஷி தொல்லிங்களா? ಅಯ್ಯ, ನನ್ನ ಹೆಂಡತಿಗೆ ಸುವಾರ್ತೆ ಹೇಳಿಬಿಟ್ಟಿರಿ. எங்க பார்க்குது உங்க சம்சாரம்? குல்பர்காலுக்கு தான். ಗುಲ್ಬರ್ಗದಲ್ಲಿ ಅವ್ರ ಹೆಂಡತಿ ಇದೆ. நான் போனோமா ஐயாக்குது. நான் என்ன பக்கத்தில் இந்த சிவாஜி நகருக்காக போய் சொல்லிடலாம். குல்பர்கால நான் எங்கே தேடுறது? ಗುಲ್ಬರ್ಗಾದಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಹುಡುಕು. இப்பேற்பட்ட கைதிகளோட கண்ணீர்கள் கவலைகளை பார்க்கும் போது ಈ ರೀತಿ ಕೈದಿಗಳ ಕಣ್ಣೀರು ದುಃಖಗಳನ್ನು ஏதோ நீங்கள்லாம் ஜெயிலுக்கு போகாதபடிக்கு உங்களை வைத்திருக்கிறார். இக்கிருத்தே யாரையும் கண்டுக்க போகாத,
ಯಾರು ಜೈಲಿಗೆ ಹೋಗದೆ ಇದ್ದೀರಾ? ஒரு நாளைக்கெல்லாம் மனைவியை கொலை செய்யறது புருஷனை கொலை செய்யறது தான் பெங்களூர்ல ஆயிப்போச்சு. இப்ப அதே வேலை ஆயிப்போச்சு. ಹೆಂಡತಿನ சந்தேகத்தினாய் கள்ள தொடர்புகள், ಅದಾದ ಅನೈತಿಕ ಸಂಬಂಧಗಳು. ದೇವರ ಮಿಗು ನಮ್ಮ ಎಚ್ಚರಿಕೆ ಬೇಡಿದ ಅವಶ್ಯಮಾಕ್கிறது. ಬಹಳ ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. ಪಾದங்களை பிடித்துக்கொண்டு ಅವರ ಪಾದಗಳನ್ನು ಹಿಡಿದುಕೊಂಡು ஆசீர்வாத மகதோட இருக்க வேண்டும். ಆಶೀರ್ವಾದಗಳ ಜೊತೆ, ஐயா நீங்க கால் வச்சிடுங்க என் வீட்டுக்கு. ಅಯ್ಯ ನಮ್ಮ ಮನೆಗೆ ನೀವು ಕಾಲು ಇಟ್ಟು ಬಿಡಿರಿ ಅಯ್ಯ. லூக்கா சுவிசேஷம் 10:15. ஒரு நாள் 2 மனுஷனுங்க இப்படி பார்த்துருந்தாங்களாம். ಇಬ್ಬರು ಮನುಷ್ಯರು ಹಾಗೆ ಮಾತಾಡಿ ನೋಡುತ್ತಿದ್ದರಂತೆ. ஒரு தவுக்குல என்ன பண்ணிச்சான், ಒಂದು ಕಪ್ಪೆ ಏನು ಮಾಡಿತಂತಂದ್ರೆ ஆனையை பார்த்து, ಆನೆಯನ್ನು ஆனே ಆನೆ தடவை என் வீட்டு மேல கால் தாண்டி பண்ண ஒரே ஷாட், ಇನ್ನೊಂದು ಸಲ ನನ್ನ ಮನೆಯ ಮೇಲೆ ಹೋದರೆ ಒಂದೇ ಒದೆದು ಬಿಡುತ್ತೇನೆ. உஷாராயிரு, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರು. ஆனே உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் வீட நீ தாண்டி வந்திருக்கிற. ಆನೆ ಎಷ್ಟು ಧೈರ್ಯ ಇದೆ ನನ್ನ ಮನೆ அடுத்த தன்னை ஒரே ஷாட் அடிச்சனா நான் ஆனை எங்க போய் விழுந்துடுவேன்னு சொல்லிட்டு தவுக்குல சொல்லிட்டான். ಒಂದೇ ತೊಡೆದರೆ ಎಲ್ಲಿ ಬಿದ್ದು ಬಿಡುತ್ತಿ ಎಂಬುದಾಗಿ ಕಪ್ಪೆ ಹೇಳುತ್ತದಂತೆ. யாரோ ஒரு மனுஷன் பார்த்து, என்னடா அது தலைக்கு ஓடாதுக்குதுன்னு பார்த்து, ಇದೇನು ತಲೆಗೆ ಓಡುವುದಿಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಿ, ஐயா இது என்ன இந்த தவுக்குல இவ்வளவு ஆர்ப்பாட்டம் செய்யுது, ಏನು ಈ ಕಪ್ಪೆ ಇಷ್ಟು ಆರ್ಭಟ ಮಾಡಿ, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, ಅದೆಲ್ಲ அது ಏನು தங்கிக்கிற இடத்துல ₹1 வச்சுனுக்குது. ಅದು ಇರುವ ಸ್ಥಳದಲ್ಲಿ ₹1 அந்த ₹1 அது ஆட்டம் ஆடி நிற்குது. அது ಆ ₹1 ಅದನ್ನು ಆಡಿಸ್ತಾ ಇದೆ. அந்த ₹1 என்ன பண்ண ஆணைக்கே ஷாட் கொடுக்குறேன். அது இவ்வளவு உண்டு தவுக்குல, அது எந்த மூளை. ಅದು ₹1 ಇಟ್ಟುಕೊಂಡು ಆನೆಗೆ ಹೊಡೆಯುತ್ತೇನೆ ಅಂತೇಳಿ கத்தரோட பிள்ளைகளை கொஞ்சம் கொடுத்து பார்க்குறாரு. ಮೊದಲು ಸ್ವಲ್ಪ ಕೊಟ್ಟು ನೋಡುತ್ತಾರೆ. அப்போ ஸ்டைல் ಹಾಗೆಲ್ಲ ಒಂದು ವಿಧ. ದೇವರ ಮಕ್ಕಳು ரஜினிகாந்த் ஸ்டைல், எம்ஜிஆர் ஸ்டைல், சிவாஜி கணேசன் ஸ்டைலுங்க எல்லாம் அந்த சினிமா பார்த்துட்டு எல்லாம் ஸ்டைல். மீசியே ஒரு மாதிரி போயிடுது, தாடியே ஒரு மாதிரி போயிடுது. என்ன ஏன் ஒன்றுமே இல்லாத இருந்தால் அல்ல, இப்போல்லாம் கலியுகம். மீசியே ஒரு மாதிரி போயிடுது. உஷார மீசை பெருசாக வைக்காத. வீரப்பனை செத்து போயிட்டான், அவனை சுட்டாங்க, அவனை மூணுக்கும் மீசை பெருசாக அந்த சுட்டுவிட போகிறான். எவனானா வீரப்பன் மச்சான் வந்துட்டான்ட்டு. ஆகியால தேவப்பிள்ளையே, ಅದನ್ನು ದೇವರ ಮಕ್ಕಳೇ, எவ்வளோ தாழ்த்திக்கிறாயோ, ಎಷ್ಟು ತಗ್ಗಿಸಿಕೊಳ್ಳುತ್ತೀಯೋ அவ்வளவும் உனக்கு உதவி செய்வார். ಅಷ್ಟು ಸಹಾಯ ಮಾಡುತ್ತಾರೆ. இனி ஜீவிக்கிறது நானல்ல, அவர் தான்ப்பா என்னை ஜீவிக்க வைக்கிறார். ಇನ್ನು ಜೀವಿಸುವುದು ನಾನಲ್ಲ, ದೇವರೇ ನನ್ನ ಜೀವಿಸುವುದು. இவ்வளவு காரியத்துக்கு நான் அல்லப்பா, அவர் தான். ಇಷ್ಟು ಕಾರ್ಯಕ್ಕೆ ಅವರೇ ಹೊರತು அப்போ அவனை படிப்படியா உயர்த்துவா. ಆಗಲೇ ಹಂತ ಹಂತವಾಗಿ ಮೇಲೆತ್ತುತ್ತಾರೆ. நான் தாண்டாக்கா கீழே தள்ளிடுவேன், போயிடுவேன், தானா போயிடுறேன். நானே ಎಂದು ಹೇಳಿದೆ. இந்த குணங்க இந்த சபையில சில பேர்கிட்ட ஆடி நிற்குது. என்ன நான் யார் தெரியுமாட்டாங்க. அப்புறம் பார்த்தா சாப்பாடு இல்லை, மத்தியானத்தில் கலக்காத்துண்டு வீட்டில். ಆದರೆ ಈ ತರ ಸಭೆಯಲ್ಲಿ ಕೆಲವು ಈ ತರ ಮಾಡುತ್ತಿದ್ದಾರೆ. எச்சரிக்கையாக தேவப்பிடி, ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಿ. தாழ்த்து ತಗ್ಗಿಸಿಕೋ. சில பேர் ஆசீர்வாதம் பெறல, ಕೆಲವರು தனியா வந்து கேளு, ಪ್ರತ್ಯೇಕ ஐயா நான் என்ன ஆசீர்வாதம் பெறாதுக்கிறேன்னா இல்லை பெற்றுட்டு எழுந்து போயிருக்கிறேன்னா எனக்கு கேளு, முல்லாஜி இல்லாத சொல்லிடுவேன். ನಾನು ಹೊಂದಿಕೊಂಡು இந்த ಕಳೆದುಕೊಂಡು பாவம் செஞ்சு நிற்கிற, நீ எழுந்து போற உனக்கு சொல்லிடுவேன். நீ எனக்கு சாபனம் கொடுத்தாலும் சரி, இந்த சபையை விட்டு நீ போயிட்டாலும் பற்றி அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. சத்தியத்தை மறைச்சி பேசுகிறவனுக்கு பரலோகத்தை வந்து கோபாக்கின ஏமலை வருமா. உன்னை மறைச்சிட்டு எவ்வளோ பாவம் செஞ்சாலும் வெரி குட் சகோதரி, வெரி குட் வெரி குட்னு ஏதோ ஒரு 4 நாள் கொடுக்குறேன் நான் வாங்கி ஜோபில் போட்டுனா வேத சொல்லிட்டு பரலோகத்துலேருந்து தெய்வ கோபாக்கின ஊழியக்காரனுக்கு வருமா. ಸತ್ಯವನ್ನು ಮರೆ ಮಾಡಿ ಮಾತಾಡಿದರೆ ಪರಲೋಕದಿಂದ ದೇವರ ಬೆಂಕಿ ಸೇವಕನ ಮೇಲೆ ಬರುತ್ತದೆ. அந்த பஜனை என்கிட்ட நடக்காது. ಆ ಭಜನೆ ಇಲ್ಲಿ ನಡೆಯುವುದಿಲ್ಲ. லாஸ்ட் கடைசியில் ஜெபம் நடக்கும் போது, ಕೊನೆಯಲ್ಲಿ ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡುವ சில காரியங்களை சொல்லும் போது நீ உணர வேண்டும். ಕೆಲವು ಕಾರ್ಯಗಳನ್ನು ಹೇಳುವಾಗ ನೀವು ಗ್ರಹಿಸಬೇಕು. அப்போ உணர்ந்து ஓ எனக்கு தான் கர்த்தர் பேசினாருன்னு சொல்லிட்டு நீ மனம் மாறணும்னு அதை தான் நான் பேசுகிறேன். தவிர குறிப்பிட்டு உனக்கு கூப்பிட்டு பேசினா ஃபயர் பண்ண மாதிரி ஆகிடும். ಕರೆದು ನಿನ್ನನ್ನು ಮಾತಾಡಿದರೆ ಪೈರಿ ರೀತಿಯಲ್ಲಿ ಆಗುತ್ತದೆ. ஐயா தேவப்பிள்ளை, ಅದನ್ನು ದೇವರ இருந்து கொண்டு ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿ ஆசீர்வாதத்தை சில ஆசீர்வாதத்தை கொடுத்துக்கிறாரு. ಕೆಲವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಟ್ಟಿದ್ದಾರೆ, எழுந்துடாதே. ಕಳೆದುಕೊಳ್ಳ சில ஆசீர்வாதங்களை கொடுக்க காத்திருக்கிறாரு. ಕೆಲವು ಆಶೀರ್ವಾದಗಳನ್ನು ಕೊಡಲು ಕಾಯ್ದಿದ್ದಾರೆ. தகுதிப்படுத்த அதை பெற்றுக்கோ. ಸಿದ್ಧಪಡಿಸಿಕೊಂಡು ಬಂದು கர்த்தர் எல்லா பாகத்திலும் ஆசீர்வதிப்பார். ದೇವರು ಎಲ್ಲ ಭಾಗದಲ್ಲಿ இனி ஆசீர்வாதங்கள் நிறைய இருக்கிறது. ಇನ್ನು ಅನೇಕ 12:16 வாசிக்கும் போது இப்ரியர்ல ಇಬ್ರಿಯ 12:16 ಓದುವಾಗ அளந்தும் கண்ணீர் விட்டு அவனுக்கு கிடைக்கவில்லையா ஏசாக்கு. ಏಸ ಕಣ್ಣೀರು ಬಿಟ್ಟು ಅವನಿಗೆ ಸಿಕ್ಕಲಿಲ್ಲವಂತೆ. தேவப்பிள்ளையிலே, ದೇವರ ಮಕ್ಕಳೇ, என்னவா கண்ணீர் விட்டும் கிடைக்கவில்லை. ಕಣ್ಣೀರು ಸುರಿಸಿ ಅವನಿಗೆ ಹೊಂದಿಕೊಳ್ಳಲಿಲ್ಲ. ಯಾಕೆ? ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு, ಆಶೀರ್ವಾದವನ್ನು ಕೊಟ್ಟರು, வித்துட்டான். ಅದನ್ನು ಮಾರಿಬಿಟ್ಟನು. சத்தியத்தை வாங்கு, ಸತ್ಯವನ್ನು ಕೊಂಡುಕೋ, வித்துடாதே. ಮಾರಿಬಿಡಬೇಡ. ஆகியாலே
ಆದ್ದರಿಂದ எவ்வளவு நல்லா ஜெபக்குழு நடக்கிறது. ಪ್ರಾರ್ಥನೆ ಕೂಡ சாயந்தரத்துல நீ ಸಾಯಂಕಾಲದಲ್ಲಿ தொரிங்க மாதிரி வீட்டுல இருந்துக்குன்னு ದೊರೆ ರೀತಿಯಲ್ಲಿ ಮನೆಯಲ್ಲಿ நீ ಇದ್ದುಕೊಂಡು இப்படியே காலத்தை போக்கினரு. ಸಮಯ ஒவ்வொரு நிமிஷமும் உனக்கு கணக்கு கேட்குவார். ಒಂದೊಂದು ನಿಮಿಷದಲ್ಲೂ ಲೆಕ್ಕ ಕೇಳುತ್ತಾರೆ. யாரும் தப்பிச்சுக்க முடியாது. ಯಾರು ತಪ್ಪಿಸಿಕೊಳ್ಳಲಾಗುವುದು. இவ்வளவு பெரிய ஜெபக்குழு நடக்கும் இன்னும் கொஞ்ச நாள் தான். ಇನ್ನು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ வேத என்ன சொல்ற? கடல் தாண்டி கடல் போனாலும் வறுமை நாள் வரப்போகிறது. ಕ್ಷಾಮದ ದಿವಸ ಬರುತ್ತಲೂ ಹೋಗುತ್ತದೆ. கடல் தாண்டி கடல் போனாலும் கிடைக்காது. ಸಮುದ್ರ ದಾಟಿ அது தண்ணீர் இதனால, ಅದು ஆகாரத்தினால, ಆಹಾರದ எதனால ಮತ್ತೆ ಯಾವುದರಿಂದ? சத்தியத்தை கேட்க முடியாத ஒரு நாள் வரப்போகிறதா? ದೇವರ ವಾಕ್ಯವನ್ನು ಕೇಳಲಾರದ ದಿವಸಗಳು ಬರುತ್ತವೆ. வெகோ அலகோல் ஆகும்போது ஐயா இங்க சபை இருந்துச்சா? எங்கய்யாண்ணா? இல்லையா, அந்த சபை போயிடுச்சு. எங்க போயிடுச்சு ஐயா? எல்லாம் பரலோகத்துக்கு போயிட்டாங்கய்யா. ಎಲ್ಲ ಸಭೆಯ ಮಕ್ಕಳೆಲ್ಲ ಪರಲೋಕಕ್ಕೆ ಹೋಗಿಬಿಟ್ಟರಯ್ಯ. சத்தியத்தை கேட்காத நாள் வரும். ಸತ್ಯವನ್ನು ಕೇಳದ ದಿವಸ இப்பொழுது காலையில பாவ சகோதரிங்க சகோதரங்களை பெருக்கிட்டு ಸಹೋದರಿಗಳು ಬೆಳಗ್ಗೆ பாயெல்லாம் போட்டு ಚಾಪೆಗಳು ಹಾಕಿ லைட் எல்லாம் போட்டு உங்களுக்கு ಲೈಟ್ ಅನ್ನು ಹಾಕಿ ஃபேனுங்க போட்டு ಫ್ಯಾನ್ ಹಾಕಿ உங்களுக்கு உட்கார வச்சு ನಿಮ್ಮನ್ನು ಕುಳ್ಳಿರಿಸಿ சத்தியத்தை சொல்லி ஜோரா பேசுறா, சத்தியத்தை பேசி ಸತ್ಯ ಮಾತಾಡಿ அப்புறம் ஜெபம் பண்ணி ಪ್ರಾರ್ಥನೆ ಮಾಡಿ அது மேல சாப்பாடு போட்டு ಅದ ಮೇಲೆ ಊಟ ಮಾಡಿ இப்படி ಮಾಡಿ காலம் வரும் நினைச்சியா? பிச்சின்னு போகிற நாள் வர போகிறது. ಕಿತ್ತುಕೊಂಡು ಹೋಗುವ வாழ்க்கையில் வரக்கூடிய போராட்டம் தாங்க முடியாதபடிக்கு ஓடுற நாள் வர போகிறதா? ಹೋರಾಟ ತಾಳನಾರದೆ ಓಡುವ ದಿವಸ இப்பொழுது விஞ்ஞானிகள் சொல்றார்கள் 17 தேசம் காணாமல் போக போகிறதா தண்ணீர்னால. ನೀರಿನಿಂದ 14 ದಿವಸ ಕಾಣ உன்னை ஜலத்தினால் அழிக்க போகிறார், உன்னை காற்றினால் அழிக்க போகிறார், உன்னை அக்கினியால் அழிக்க, 3 அழிவு ஏற்பட போகிறது. இந்த உலகம் பஸ்மமாக போகிறது. 3 ವಿಧದಲ್ಲಿ ಲೋಕ ಭಸ್ಮವಾಗಿ ನಾಶವಾಗುತ್ತದೆ. ஆனா 12:28 ஒரே ஒரு வசனம் சொல்லி என்ன போற இப்ரேய புத்தகம் அசமில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய அசமில்லாத ராஜ்யத்தை பெறப்போகிற நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபையை பற்றிக்கொள்ள கடவோம். ಯಾರು ಪಾಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದುವವರಾದ ನಾವು ಕೃತಜ್ಞ ಉಳ್ಳವರಾಗಿದ್ದು ಆತನಿಗೆ ಸಮರ್ಪಕವಾದ ಆರಾಧನೆಯನ್ನು ಭಕ್ತಿಯಿಂದಲೂ ಭಯದಿಂದಲೂ ಮಾಡೋಣ. ಯಾಕೆಂದರೆ தேவனிலே 9 வான மண்டலங்களும் கீழே 7 பாதங்களும் அசிக்கப்பட்டு அழிஞ்சு போகிறதா? 9 ಆಕಾಶ ಮಂಡಲಗಳು ಕೆಳಗಡೆ அசிக்க முடியாத ராஜ்யத்தை பெற போகிறோமா நம்மல்ல? ಕದಲಿಸಲಾರದ ರಾಜ್ಯವನ್ನು ಹೊಂದಲು ಹೋಗುತ್ತೇವೆ ನಾವೆಲ್ಲ. பயபக்தியோடு இரு, ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರಿರಿ. விளையாடாத பாவத்தோட, ಪಾಪದ ಜೊತೆಲಿ ತಮಾಷೆ பார்வை பயபக்தியோடு இருக்கட்டும். தேங்க் யூ லார்ட். ನಮ್ಮ ದೃಷ್ಟಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರಲಿ. பார்வை பயபக்தியோடு இருக்கட்டும். ದೃಷ್ಟಿ ಭಯಭಕ್ತಿಯಿಂದ ಇರಲಿ. பார்வையில பெருமை வரக்கூடாது. ದೃಷ್ಟಿಯಲ್ಲಿ ಎಮ್ಮೆ பெருமையை கணக்கு போடாதே. ಏನು ಲೆಕ್ಕ ಹಾಕಬೇಡ. தேவனுடைய பெருமை யாரா இருக்க வேண்டும்? ನಿನ್ನ ಎಮ್ಮೆ ಯಾರಾಗಿರಬೇಕು? இயேசுவா இருக்க வேண்டும். ಯೇಸುವಿನಲ್ಲಿ சிலுவை இருக்க வேண்டும். ಸಿಲುಬೆ ಇರಬೇಕು. உன்னுடைய பெருமை உன்னுடைய அந்தஸ்து அல்ல, உன்னுடைய படிப்பு அல்ல, உன்னுடைய ராகம் அல்ல, உன்னுடைய பிரசங்கம் அல்ல. ನಿನ್ನ ಪ್ರಸಂಗ ರಾಗ ಪ್ರಸಂಗವಲ್ಲ. ಪ್ರಿಯ ದೇವರ நம்ம எச்சரிக்கையா இருக்க வேண்டியதா இருக்கு. ಎಚ್ಚರಿಕೆಯಾಗಿರಬೇಕು. இன்னும் ஏராளமா சத்தியம் இருக்குது. யார் யார் ஆசீர்வாதத்தை எழுது போனார் என்றெல்லாம், யார் யார் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்றெல்லாம் சத்தியம் இருக்கிறது. ಏನಾದ್ರು ಆಶೀರ್ವಾದ ಹೊಂದಿದರು பரிசுத்த பதிக்கிறபடியாலே ಕರ್ತನ ಭೋಜನ ಇರು. ஐயோ நேரம் ஆயிடுச்சே, ಸಮಯ ಆಗುತ್ತಿದೆ. உனக்கு நேரம் ஆனால பிசாசு வந்து உன் மரணத்துல நிற்கும் போது எனக்கு நேரம் ஆச்சுன்னு சொல்ல முடியுமா? ಸೈತಾನ್ ಮರಣದಲ್ಲಿ ನಿಲ್ಲುವಾಗ ಸಮಯ ಆಯ್ತು ಎಂದು ಹೇಳಬಹುದಾ? ಆಗುತ್ತದಾ? கர்த்தர் ஒரு மனுஷனுக்கு சமயத்தை ஏராளமா கொடுத்தாராம். ದೇವರು ಒಂದು ಮನುಷ್ಯನಿಗೆ ಅನೇಕ ಸಮಯ ಕೊಟ್ಟರು. இஷ்டம் போல நடந்து கொண்டு வந்தாராம். ಇಷ್ಟ ರೀತಿಯಲ್ಲಿ ನಡೆದು ಬಂದನು. நாளைக்கு வாரம் அப்பல வாரம் வர வருஷம் இந்த வருஷம் சொல்லினே வந்தானா. ನಾಳೆಗೆ 3 ವರ್ಷ 60 ವರ್ಷ கர்த்தர் இறக்கத்தை காட்டி உதவி செய்யனே வந்தான். ದೇವರು ದಯಮಾಡಿ கடைசி மரண நாள் வரும்போது எம்மன் போய் நின்னானா. ಕೊನೆಯ ಮರಣ ಸಮಯದಲ್ಲಿ ಯಮ ಬಂದು ನಿಂತನಂತೆ. ஏமா நீ வந்துக்கிற, ಯಮನೇ ಬಂದಿದ್ದೀಯಾ? எனக்கு 3 மாசம் டைம் கொடு, நான் வரேன். ನನಗೆ 3 ತಿಂಗಳು ಸಮಯ ಕೊಡು ಬರುತ್ತೇನೆ ಅಂದನು. அதுக்கு ஏமா சிரிச்சாரா. ಆದ್ರೆ ಯಮ ನಗುತ್ತಾ, ஆண்டவர் உனக்கு எவ்வளவு சமயத்தை கொடுத்தாரே, ದೇವರು ಎಷ್ಟು ಸಮಯ ಕೊಟ್ಟರು, எல்லாத்தையும் போக்கடிச்சுக்கினாயே. ಎಲ್ಲವನ್ನು இனி கடைசி மரணம் வரப்போகிற வந்திருக்கிறது. ಕೊನೆಯಲ್ಲಿ ಮರಣದ ಸಮಯ இப்பொழுது வந்து எனக்கு சமயம் கேட்கிறாயா? ಈಗ ಬಂದು 3 மாசத்துக்கு பல கோடி ஜனத்தை நான் எடுத்துக்கொண்டு போக வேண்டும் பாதாளத்துக்கு. உங்ககிட்ட நான் நிக்க முடியுமா? 3 ತಿಂಗಳಲ್ಲಿ ಅನೇಕರನ್ನು ಪಾತಾಳಕ್ಕೆ வாடா வெளியே கரை போட்டு இழுத்துட்டு போயிட்டான் பாதாளத்துக்கு. ಬಾ ಆಚೆ ಕಡೆ ಎಂಬುದಾಗಿ ಪಾತಾಳಕ್ಕೆ ಎಳೆದುಕೊಂಡು ಹೋದನು. சமயம் இருக்கும் போது கர்த்தரை விலை மதிக்க முடியாத சமயம். ಇದು ಬೆಲೆ ಕಟ್ಟಲಾಗದ ಸಭೆ ಸತ್ಯ. கர்த்தருக்குள்ள ஜீவி. ಸಭೆಯಲ್ಲಿ எப்பொழுதும் கெட்ட காரியங்களை சிந்திக்காதே. ಯಾವಾಗಲೂ ಕೆಟ್ಟ ಕಾರ್ಯಗಳನ್ನು பெருமையை சிந்திக்காதே. எம்மைಯನ್ನು மற்றவங்களை பத்தி குறைய சிந்திக்காதே. ಬೇರೆ ಕೊರತೆಗಳು ಚಿಂತಿಸಿ. உன்னை நீ சிந்தி, ನಿಮ್ಮನ್ನೇ ಯೋಚನೆ, குடும்பத்தை சிந்தி, ನಿಮ್ಮ ಕುಟುಂಬವನ್ನು ಯೋಚಿಸಿರಿ. பரலோகம் முழுவதும் நாங்கள் போக வேண்டும். ಪರಲೋಕಕ್ಕೆ ಸಂಪೂರ್ಣ ನಾವೆಲ್ಲ ಹೋಗಬೇಕು. நல்ல தீர்மானம் செய். ಒಳ್ಳೆ ತೀರ್ಮಾನ. பரிசுத்த பதிக்கு போகலாமா? ಕರ್ತನ ಭೋಜನಕ್ಕೆ ಹೋಗೋಣ. இது வளர்த்த பிரசங்கம் பரிசுத்த பதி ஆயத்தமாக்கறியா ஆயத்தமே இல்லையா நான் சொல்ல முடியாது. ನೀವು யார் ಸಿದ್ಧವಾಗಿ ஆயத்தமாக்கறீங்க ஆயத்தம் இல்லைன்னு ஓரளவுக்கு ஆவியானவர் எனக்கு வெளிப்படுத்துவார். ದೇವರಾತ್ಮ ಪ್ರಕಟ ஆனா ಮಾಡುತ್ತಾರೆ. உனக்கு ஒன்றும் சொல்ல முடியாது. ನಿಮಗೆ ಹೇಳಲಾಗುವುದು. நீ உண்டு, கர்த்தர் உண்டு. ನೀವು ಉಂಟು. பரிசுத்த பதி எடுத்தா 7 ஆசீர்வாதம் இருக்கிறது,
இல்லையா நான் 7 ஆசீர்வாதத்தை தலைமுறையாக தலைமுறை இழந்து போவா எச்சரிக்கை